வர வர ஸ்ட்ரென்த் கம்மியாகிட்டே போகுது. ஸ்ப்ரிங் பூட் கத்துக்கிறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் போல எல்லாத்துக்கும். நேற்று என்னெல்லாம் பார்த்தோம்? ஓகே, ஸ்ப்ரிங் பூட் ஆக்டிவேட்டர் அப்படின்னு ஒன்று படிச்சோம் இல்லையா? அது எதுக்காக? சொல்லுங்க. ஸோ அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மானிட்டர் பண்ணிக்கலாம். அதோட ஹெல்த் எப்படி இருக்கு, ஸோ அதுக்கான என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக ஆக்டிவேட்டர் அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சி மட்டும் ஆட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன படிச்சோம் அப்படின்னா செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒன்று நம்ம பார்த்தோம்னா, ஏன் செக்யூரிட்டி யூஸ் பண்றோம்னா நம்ம அப்ளிகேஷன்ல போயிட்டு /bin அப்படிங்கிற ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும். அந்த எண்ட் பாயிண்ட் கொடுக்கும்போது நம்ம அப்ளிகேஷன் பத்தின என்டையர் டீடைலுமே அதுல வந்துட்டு ஒரு JSON ஃபார்மேட்ல டிஸ்பிளே ஆகும். ஓகே, அப்படி டிஸ்பிளே ஆகக்கூடாது. அப்ப நம்ம அப்ளிகேஷனை செக்யூரா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணோம். அந்த டிபெண்டன்சி பேர் என்ன சொன்னோம்? ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் செக்யூரிட்டி அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப அந்த ஒரு பர்டிகுலர் டிபெண்டன்சி நம்மளுடைய அப்ளிகேஷன்ல நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா ஒரு லாகின் ஃபார்ம் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அது பை டிஃபால்ட்டாவே நமக்கு நடக்குது. அதுல யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். அந்த யூசர் நேம் வந்து பை டிஃபால்ட்டா யூசர் தான் இருக்கும். ஓகே, பாஸ்வேர்டு என்ன பண்ணணும், அதுவே என்ன பண்ண ஒரு 16 பிட்ல ஒரு பாஸ்வேர்டு நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அந்த பாஸ்வேர்டு எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காப்பி பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த அப்ளிகேஷன்ங்கிறது நமக்கு ஓப்பன் ஆகும். அப்ப அந்த அப்ளிகேஷன் நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும்போது அந்த ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒவ்வொரு ஐடி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? இப்போ நீங்க இந்த ஒரு சேம் யூசர் தான், அதுல இருக்க 14 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு, 15 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நீங்க என்ன எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாலும் அந்த சிஸ்டம் அந்த சர்வர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கும். எந்த கிளைண்ட்ல இருந்து நமக்கு ரெக்வெஸ்ட் வந்திருக்குங்கிறது அது புரிஞ்சுக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டேஷன் ஐடி அப்படின்னு ஒண்ணு பை டிஃபால்ட்டாவே இந்த ஸ்ப்ரிங் போர்ட்டோட செக்யூரிட்டி நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. நார்மலாவே அப்படிதான். ஒரு அப்ளிகேஷன் நம்ம எதுவும் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அமேசான்ல போயிட்டு நீங்க கேக்குறீங்க, அப்ப இந்த யூசர் இந்த சிஸ்டத்துல தான் ரெக்வெஸ்ட் கேட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம குக்கீஸ் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். நம்மளுடைய சிஸ்டத்திலேயே என்ன பண்ணி வச்சுக்கோ, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ அந்த இன்ஃபர்மேஷன். அது எனேபிள்ல இருக்க தண்டியும் அந்த சர்வருக்கு தெரியும் நம்ம யாருன்னு. ஒன்ஸ் நம்ம அதெல்லாம் கிளியர் பண்றோம், அதுக்கு இப்ப தெரியாது, முதல்ல இருந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ அதுதான் நம்ம இங்க சொன்னோம். ஓகே, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் திங், இப்போ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் நேத்து நம்ம என்ன பண்ணோம்னா யூசர் நேம் யூசர் நம்ம கொடுத்துட்டோம். பாஸ்வேர்டு நம்ம என்ன பண்ணோம், அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணி கொடுத்துச்சு. அப்படிதானே? ஏன்னா ஒவ்வொரு டைமும் போயிட்டு நம்ம அப்படி கேட்டுட்டு இருக்க முடியாது. ரன் பண்ணி பாஸ்வேர்டு ஜெனரேட் பண்ணி நம்மளால என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்ப நான் ஃபர்ஸ்ட் பிக்சடா சொல்ல போறேன், இதுதான் யூசரோட பேரு, இதுதான் பாஸ்வேர்டு. சோ இதை வச்சு நீங்க ப்ராப்பரா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா லாகின் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லணும். ஓகே, சோ அது என்ன பண்றோம் அப்படின்னா அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறதுக்குள்ள போயிட்டு நம்ம யூசர் நேமும் போறோம். ஓகே, சோ என்ன பண்ண போறோம், லைக் யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கறத செட் பண்ண போறோம். சோ அதை நம்ம எதுக்குள்ளதான் செட் பண்ணோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டி, ஏன்னா இதுதான் நமக்கு ஒரு மெயின் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அப்படிதானா? சரி, ஓகே. இப்போ அதை எப்படி நம்ம செட் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி டாட் யூசர் டாட் நேம் அப்படின்னு கொடுக்கணும். இது இன்பில்டா இப்படிதான் எழுதணும், ஸ்ப்ரிங் டாட் செக்யூரிட்டி டாட் யூசர் டாட் நேம். எதுக்காக நான் இது எழுதணும், இப்போ என்னோட அப்ளிகேஷனை நான் ரன் பண்றேன். இப்போ ரன் பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணி வச்சிருந்தோம் pom.xml செக்யூரிட்டி இருக்கு. அப்ப செக்யூரிட்டி இருக்கு, அதே மாதிரி ஆக்டிவேட்டர் நம்ம கிட்ட இருக்குது. அப்படிதான் இல்லையா? சோ ஆக்டிவேட்டரா இருக்கிறதுனால நமக்கு சம் கைண்ட் ஆஃப் எண்ட் பாயிண்ட்ஸ் அது ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். நம்ம அப்ளிகேஷனை மானிட்டர் பண்றதுக்கான எண்ட் பாயிண்ட்ஸா இருக்கட்டும் சரி, அந்த மாதிரி எண்ட் பாயிண்ட்ஸ் இது நமக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்க போகுது. அப்படிதான் இல்லையா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எனக்கு இப்போ பாஸ்வேர்டு ஜெனரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, இது பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுது, ஒரு ரேண்டமா ஒரு பர்டிகுலர் நம்பர் இருக்கா, டிஜிட் இருக்கு, நான் எல்லாமே இருக்கு, ஆல்பபெட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து தான் என்ன பண்ணும், என்கிரிப்ஷன் எல்லாம் உள்ள யூஸ் பண்ணி தான் நமக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இது 16 பிட்ல, அதுக்கு மேலே நமக்கு அதிகமாக தான் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஃபைன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் போயிட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணோம். localhost 8082 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம் ஸ்லாஷ். இப்போ லாகின் கேக்குது. அப்படிதானா? இப்போ இந்த லாகின்ல தான் நம்ம என்ன சொன்னோம், பை டிஃபால்ட்டா யூசரோட பேர் கொடுக்கணுங்க. பாஸ்வேர்ட்ல இப்போ நான் ரேண்டமா சும்மா ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னு பாருங்களேன்.
பேட் credential அப்படின்னு காட்டுது இல்லையா? சோ அப்ப நம்ம இங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு இங்க ஜெனரேட் பண்ணி கொடுத்ததான் கொடுக்கும். அப்ப ஒவ்வொரு டைமும் நம்ம இப்படி போயிட்டு காப்பி பண்ணி நம்மளால போட்டு விட முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியாது. அப்படிதான் இல்லையா? சோ அதுக்காக இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஓவர் கம் பண்றதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டில போய் நான் செட் பண்ணி வைக்க போறேன். யூசரோட பேரு முத்து, பாஸ்வேர்டோட பேரு குமார், நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். புரியுதா? அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டில போயிட்டு சோ என்ன கொடுக்கணும்? யூசர் நேம் பாஸ்வேர்ட் spring.security.username password user.password அப்படின்னு நம்ம கொடுத்துக்கணும். சரியா? சரி, இப்போ இது கொடுத்துட்டோம் இல்லையா? இது கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்றோம். ஓகே, இப்போ யூசர் நேம் என்னன்னு இருக்கும்னா முத்துன்னு இருக்கும், பாஸ்வேர்டு என்னன்னா குமார் அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு என்ன பண்ணாதுன்னா பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்காது. இங்க பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணியிருக்காது. இந்த இடத்துல இப்ப நமக்கு என்ன வந்திருக்காது? பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்காது. ஏன்னா நான் அந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டில சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்னா யூசரோட நேம் முத்துன்னு கொடுத்துட்டேன், ஸ்ட்ரிங் செக்யூரிட்டி டாட் யூசரோட பாஸ்வேர்ட் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால நமக்கு இது என்ன பண்ணாது அப்படின்னா சோ கேட்காது. புரியுதா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி என்னுடைய சிஸ்டம், ஓகே, என்னுடைய சிஸ்டம் வந்து சர்வருக்கு யாருங்கிறது தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கிரெடென்ஷியல் யூஸ் பண்ணி லாகின் பண்ணேன் இல்லையா? அப்ப அதுக்கு என்ன வந்திருக்கும்? சே செஷன் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கும். அப்ப இது இந்த யூசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிக்கும்? ஐடென்டிஃபை பண்றதுக்காக நமக்கு இந்த இடத்துல அப்படி ஒரு இதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். கரெக்டா? இதை நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னேன், இதுக்கான வேல்யூஸ் நம்ம எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? இந்த வேல்யூவை நம்ம எடிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணிரும்? இப்ப அதோட இது மாறிடும். கரெக்டா? இப்ப பாருங்க, இப்ப போயிட்டு நான் யூசர் அப்படின்னா கொடுத்துக்கிறேன். புரியுதா? யூசர் கொடுத்து அதே பாஸ்வேர்டை இப்ப நான் கொடுத்து பாக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது? பேட் கிரெடென்ஷியல் சொல்றா. ஏன் அப்படின்னா இப்ப நான் வந்து என்ன பண்ணிட்டேன், என்னுடைய யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்ப யூசர் நேம் நான் முத்துன்னு தான் கொடுக்கணும். ஓகே, நீங்க என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் முத்து அப்படின்னு கொடுத்துட்டு இப்ப நான் பாஸ்வேர்ட் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா லைக் குமார் அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இப்ப சைன்இன் பண்றேன். இப்ப வந்துருச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் பண்ணும்போது வெறும் செக்யூரிட்டிங்கிற ஒரு பர்டிகுலர் டிபெண்டன்சியை மட்டும் நம்ம form.xml ஃபைல்ல ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா ஒரு லாகின் ஃபார்மை ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. அப்ப எதுக்காக அந்த லாகின் ஃபார்ம், எதுக்காக என்ன அப்ளிகேஷன் செக்யூர் பண்ணோம்னா நான் ஒரு பெரிய அப்ளிகேஷன் டெவலப் பண்ண கஷ்டப்பட்டு, சரியா? இப்போ அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா ஹேக்கர் வந்து ஈஸியா வந்து ஹேக் பண்ணிடுவாங்க. இவங்க அப்ளிகேஷன்ல என்ன கைண்ட் ஆஃப் திங்ஸ் இருக்கு, நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை ஈஸியா எடுத்துப்பாங்க. அப்ப அதை அவங்க எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒண்ணு ஆட் பண்றோம். நம்ம ஒரே ஒரு டிபெண்டன்சி தான் ஆட் பண்றோம். அதுல நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அது மூலமா தான் அந்த லாகின் ஃபார்ம் நமக்கு வருது. ஓகே, அப்ப பை டிஃபால்ட்டாவே யூசரோட நேம் யூசர் தான் இருக்கு. பாஸ்வேர்ட்ல அதுவே ஒரு ரேண்டமா ஒரு பாஸ்வேர்டு ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா ஒவ்வொரு டைமும் போயிட்டு இந்த மாதிரி பாஸ்வேர்டை ரேண்டமா ஜெனரேட் பண்ணி எடுக்கிறது எனக்கு கஷ்டமா நான் நினைக்கிறேன். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கறத நான் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டில போயிட்டு நானாவே செட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்காக யூஸ் பண்றது என்னது? ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி டாட் யூசர் நேம் பாஸ்வேர்டு. இதை இன்பில்டா அப்படி கொடுக்கணும். இதுக்கு பதிலா இந்த நேமுக்கு பதிலா நீங்க உங்க நேம் என்ன நேம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்ப இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிகளை வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஃபைன். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது செக்யூரிட்டி ரிலேட்டடா உள்ளது. சரியா? So customize our Spring security. You can customize the Spring security for Spring Boot activator. கரெக்டா? So use your database role and encrypted password. இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங்ஸ்க்குலாம் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய திங்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? சரி, ஓகே. இதுல என்ன பண்ணிக்கோங்கன்னா இதை கொடுத்தோம் அப்படின்னா ஆக்டிவேட்டர் ரிலேட்டடா உள்ள ஓகே. சோ இதுல போயிட்டு என்ன பண்ணி பாருங்க, அந்த ஆக்டிவேட்டர் இருக்கு பாத்தீங்க இல்லையா, அது என்ன, அது எதுக்காக, என்ன டிபெண்டன்சி ஆட் பண்ணணும் ஆக்டிவேட்டர்ல. ஓகே, சோ அதெல்லாமே நீங்க இதுல பார்க்கலாம். டீடைலா கிளியரா எடுத்து படிக்கலாம். சரியா? சோ அதுக்கான லிங்க் தான் இதுல கொடுத்துருப்பேன். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா இதை எப்படி நம்ம கமாண்ட் லைன் மூலமா ரன் பண்றது. சரியா? ஸ்ப்ரிங் அப்ளிகேஷனை கமாண்ட் லைன் மூலமா ரன் பண்ணணும். இதான் செக்யூரிட்டி, இதோட முடிஞ்சு. ஓகேவா? சோ இதுக்கப்புறம் நமக்கு JWT ஆத்தென்டிகேஷன் டூல் அதெல்லாம் ஆத்தரைசேஷன் லெவல்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம லாஸ்ட் தான் பார்ப்போம். சரியா? இப்போ இது ஃபர்ஸ்ட் பேசிக்கா இது செக்யூரிட்டிங்கிறத கொடுத்தா போதும். அப்போ உங்க அப்ளிகேஷன் எப்படி செக்யூர் பண்ணுவீங்கன்னு ஒருத்தங்க கேட்டாங்கன்னா நாங்க என்ன யூஸ் பண்ணோம்னா ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டட் செக்யூரிட்டிங்கிற ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லணும். அப்ளிகேஷன் எப்படி மானிட்டர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ப்ரிங் பூட்
started activator அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சி கொடுத்துருக்கோம். சரி, அதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அப்ளிகேஷனோட ஹெல்த் எல்லாமே மானிட்டர் பண்ணும் அப்படிங்கறத சொல்ல தெரியும். அந்த டிபெண்டன்சி பேர் சொல்ல தெரியும், அது எதுக்காக யூஸ் பண்றதுன்னு சொல்ல தெரியும். சரியா, ஃபைன். இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு கமாண்ட் லைன். கமாண்ட் லைன் என்ன நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம இப்படி போயிட்டு சிஎம்டி டைப் பண்ணோம், இதுதான் கமாண்ட் லைன். இதுல என்ன இருக்கும்? பை டிஃபால்ட்டாவே சி டிரைவ் தான் இருக்கும். சி டிரைவ்ல யூசர்ஸ் குமார், அதாவது அந்த டிரைவ், அந்த ஃபோல்டர் டைரக்டரி இதுக்குள்ளே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணேன், என்னோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இந்த கமாண்ட் லைன் மூலமா ரன் பண்ணுவேன். ஓகேவா? எதுக்காக இது? லைக் டெஸ்டிங் பர்பஸ்க்கு அதிகமா இதை யூஸ் பண்ணுவாங்க. அது நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஓகே, இது ரெண்டு வேல பண்ணலாம். ஓகே, என்ன பண்ணலாம்? 2 waysல கமாண்ட் லைன்ல நம்ம ரன் பண்ணலாம். புரியுதா? சோ இது எதுக்காக அப்படின்னா நமக்கு ஐடியே இல்லாம நம்ம ரன் பண்ணா இதை யூஸ் பண்ணிக்கலாம். டியூரிங் அவர் டெவலப்மெண்ட் we spend most of our time எதுல தான் ஸ்பெண்ட் பண்ணோம்? ஐடில தான். அப்புறம் எதுக்காக கமாண்ட் லைன்ல பண்ணோம் அப்படின்னா லைக் ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காகவோ எதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கமாண்ட் லைன்ல ரன் பண்ணிக்கலாம். புரியுதா? So we want to be run our Spring Boot application outside of that ID without ID. ID இல்லாம நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த CMD தான் யூஸ் பண்ணணும். சரி, அந்த அப்ரோச் தான் என்னது? கமாண்ட் லைன். எதுக்காக யூஸ் பண்ற? ஐடி இல்லாம ரன் பண்ணா கமாண்ட் லைன்ல ரன் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்னலாம் தேவை? when you are running from the command line, no need to have that ID open or running. Since we using the Spring Boot, the server is embedded in our jar file. இந்த லைனுக்கான மீனிங் சொல்லுங்க. we using Spring Boot, the server is embedded in our jar file. maven மூலமா நமக்கு என்ன பண்ணிட்டு வரும்? அந்த Spring Boot started web அப்படி நம்ம சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன பண்ணதுக்கான சர்வர் எல்லாமே உள்ள வந்துரும். அப்படிதான் அதுக்கு மெயின் திங் யாரு? maven. அப்ப நமக்கு ரன் பண்ணனும் அப்படினாலே maven அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கணும். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் மேனேஜ் பண்ற ஒன் ஆஃப் த டூல் தான் maven. நமக்கு டிபெண்டன்சி மேனேஜ் பண்றது எல்லாத்தையும் யாரு பாத்துப்பா? maven பாத்துப்பாரு. அப்ப நமக்கு ரன் பண்ணணும் அப்படினால கண்டிப்பா maven அப்படிங்கிற ஒருத்தர் தேவை. அவர் இல்லாம கமாண்ட் லைன்ல ரன் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேவா? ஏன்னா அவர் தான் ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ற ஒரு ஆளு. இப்ப நம்ம எல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணுவோம் இல்லையா நம்ம காலேஜ்ல, அப்படிதானே? நமக்கு யாரு இருப்பாங்க? ஸ்டாஃப்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க இல்லாம நம்மளால அந்த ப்ராஜெக்ட் எதுவுமே பண்ண முடியாது. அப்படிதானே? நம்ம ஏதோ பண்ணுவோம், பட் அவங்க ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அப்படிதான் இல்லையா? ஆக மொத்தம் ப்ராஜெக்டா வருமா அப்படின்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க் தான். அது ஏதோ ஒண்ணு வரும், அதை போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்படிதானே? அதே மாதிரி அந்த ஹைட் இல்லை அப்படின்னா நமக்கு எதுவுமே நடக்காது. அதே மாதிரி தான் அந்த maven இல்லை அப்படின்னா நம்மளால கமாண்ட் லைன்ல போயிட்டு எதுவுமே ரன் பண்ணவே முடியாது. ஓகே, ஃபைன். சோ அதுக்கு நமக்கு என்ன பண்ண வேண்டாம்? இதுக்கு செப்பரேட்டா சர்வரோ எதுவுமே தேவையில்லை. எல்லாத்தையும் யாரு பார்த்துப்பா? mavenங்கிறவர் பார்த்துப்பாரு. அப்படிதானா? அதுதான் எனக்கு ஸ்ப்ரிங் பூட்டுக்குள்ள பை டிஃபால்ட் அது எல்லாமே இருக்குன்னு சொல்றோம். அது டிஃபால்ட்டாவே இருக்குன்னா யார் மூலமா தான் வருது? maven மூலமா தான் வருது. அது மூலமா தான் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் எல்லாமே பண்ணிக்கிறோம். தேவையான திங்ஸ் அதுவே வச்சுக்கிறோம். எப்ப கேட்டாலும் சொல்ல தெரியும் ஸ்ப்ரிங் பூட்ல ஆட்டோ கான்ஃபிகரேஷன், எம்பெடட் சர்வர் இருக்கும், எம்பெடட் டேட்டாபேஸ் இருக்கும். நம்மளுடைய கான்ஃபிகரேஷனை ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்கும். இதுதான் ஸ்ப்ரிங் பூட். எப்ப யார் கேட்டாலும் இதை அடிச்சு சொல்லணும். புரியுதா? சரி, ஓகே, ஃபைன். சோ இப்போ நம்ம ரன் பண்ண போற கமாண்ட் லைன் மூலமா அப்ப ஃபர்ஸ்ட் 2 திங்ஸ், 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு நம்ம என்ன பண்ணலாம்னா java-jar இந்த ஒரு பர்టిక్యులர் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா இத கொடுத்து ரன் பண்ணலாம். maven spring boot run : சரியா? இது கமாண்ட். ஃபர்ஸ்ட் java-jar கொடுத்து பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். புரியுதா? சரி, அப்ப இது எப்படி நம்ம ரன் பண்றது அப்படி நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லைக் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அப்ளிகேஷனை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை எக்ஸிட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சிஎம்டியை ஓபன் பண்றேங்க. இப்போ இந்த சிஎம்டில ஜாவாவோட வெர்ஷன் இது கமாண்ட். சரியா? இந்த ஜாவாவோட வெர்ஷன் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும்னா இப்படி போட்டு பார்த்தோம்னா என்ன வந்துடும்? ஜாவாவோட கரண்ட் வெர்ஷன் என்னவோ அது வந்துருது. ஸ்டாண்டர்ட் எடிஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ எனக்கு என்ன பண்றேன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் எங்க வச்சிருக்கோம்? எந்த பர்టిక్యులர் ஃபோல்டர்ல வச்சிருக்கோம் அப்படின்னா எஸ் Spring Boot for 3PM இந்த டைரக்டரிக்குள்ள எனக்கு இருக்கு. இதான டெமோ அப்ளிகேஷன். இந்த டெமோ அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் நம்ம ஏதாவது பண்ணோமா? git ignore, சரியா? git ரிலேட்டடா உள்ளது அந்த டைரக்ட்ல அதுவே எடுத்து கொடுக்குது. maven இங்க 2 இது இருக்கு பாத்தீங்களா? இது நம்ம எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனா நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது maven டூல் சூஸ் பண்ணோம். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூலுக்காக என்ன பண்ணோம்? maven நம்ம கொடுத்து நம்ம பண்ணனால maven ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா அதுலயே கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருப்பாங்க? விண்டோ கமாண்ட்.
ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்கா. அப்ப இந்த ஒருத்தர் இது இருக்கிறதுனாலதான் நம்மளால கமாண்ட் லைன்ல அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ண முடியுது. சரி, அப்ப இவர் இல்லைன்னா நம்மளால ரன் பண்ண முடியாது. அப்ப இந்த மேவன் இங்க தானே இருக்குது. சோ அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளா இந்த பாத்தை காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிட்டு இந்த டைரக்டரியை சேஞ்ச் பண்ண அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், சிடின்னு கொடுப்பாங்க. கரெக்டா? சிடிங்கிறது என்னது? சேஞ்ச் டைரக்டரி. சிடி மீன்ஸ் என்னது? சேஞ்ச் டைரக்டரி. டைரக்டரி அதாவது ஃபோல்டர் நான் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு அர்த்தம். சிக்குள்ள யூசருக்குள்ள என்ன பண்றோம், 3pmல டெஸ்க்டாப்புக்குள்ள தானே இருக்கு. இது இப்படியும் கொடுத்துக்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்ன தெரியுமா? இதுக்கு சிம்பிளிஃபைடா வேணும்னா என்ன பண்ணலாம், இதுல போயிட்டு ஜஸ்ட் சிஎம்டி மட்டும் டைப் பண்ணியா போது இந்த பாத்துல ஓபன் ஆயிடும். இதை தான் நம்ம மேனுவலா பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதான் இல்லையா? அதுதான் நான் சிடின்னு கொடுத்து காப்பி பண்ணி போட்டேன். அப்படி வேணாம்னா நமக்கு எந்த டைரக்டரி கமெண்ட் லைன்ல ஓபன் ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல போயிட்டு மேல அந்த யூஆர்எல் லைக் என்ன பண்ணலாம், சிஎம்டின்னு டைப் பண்ணிக்கிட்டா போதும் அந்த பாத்துல நமக்கு இது ஓபன் ஆயிடும். இதுக்குன்னு இல்லை, எல்லா இதுக்குமே அப்படிதான். ஒரு நார்மலா கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒன்று நீங்க ஆக்சஸ் பண்ணணும் சிஸ்டத்துல நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் லைன்ல ஓபன் பண்ணா இதுதான் ப்ரொசீஜர். சரியா? ஓகே. இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல மேவன் பேக்கேஜ் ப்ராப்பரா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். மேவன் அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்கோம் அப்படின்னா மேவன் பேக்கேஜ். ஓகே, மேவன் பேக்கேஜ் அப்படின்னா கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த கமெண்ட் நான் ஃபர்ஸ்ட் பாஸ் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் சூஸ் பண்றேன், ஜாவா -jar இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி ரன் பண்றேன். நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா மேவன் பேக்கேஜ்னு கொடுக்கும்போது எனக்கு ஏதோ சம்திங் லோட் ஆகுது. அப்படின்னா இது என்னன்னா ஸ்கேனிங், அதாவது நம்ம ஒரு ப்ராஜெக்டை ஸ்கேன் பண்ணுது. ஸ்கேன் பண்ணி நமக்கு என்ன பண்ணா ஸ்னாப்ஷாட்டா அதை எடுத்து கொடுக்குது. அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் நமக்கு இங்க எடுத்து கொடுக்குது. அப்படின்னா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைன். இங்க கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இப்படி ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி இங்க வந்துருச்சா, இது ரன் பண்ணி நமக்கு வந்திருக்கு. இதான் அந்த சர்வரோட இன்ஃபர்மேஷன், இன்ஃபோ அப்படிங்கிறதெல்லாம். இதெல்லாம் லாகிங் டெஸ்ட் பண்றதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. டெஸ்ட் ரன் 1, ஃபெயிலியர் 0, எரர் 0, ஸ்கிரிப்ட் 0, டைம் எலாப்ஸ் எவ்வளவு டைம் எடுத்துக்குது, ஆல் தி திங்ஸ் நமக்கு இங்க காட்டும். சரியா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஜாவா ஜார் இதை கொடுத்துட்டு இது நமக்கு என்ன ஜெனரேட் பண்ணி கொடுக்குது தெரியுமா? இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம டார்கெட் டெமோ அப்ளிகேஷன், இதான் நம்ம அப்ளிகேஷனோட பேரு, அதுக்கான வெர்ஷன் snapchat.jar இதை வர நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். இந்த ஜாருக்குள்ளதான் நமக்கு தேவையான எல்லாமே உள்ள வச்சிருக்குது. ஓகே, அப்ப நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா ஜாவா -jarன்னு கொடுத்துட்டு இது அப்படி நான் கொடுத்துட்டு இங்க என்ன பண்றேன்னா என்டர் பண்றேன். ஓகே, இப்படி என்டர் பண்ணோடனே இப்ப நமக்கு ரன் ஆகுதா? அவ்வளவுதான், இது சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இங்க இருக்கு பாருங்க 8082 கான்டெக்ஸ்ட் பாத் என்னது இருக்கு ஸ்லாஷ். அப்ப ஐடியே இல்ல, ஐடியே இல்லாம கமாண்ட் லைன் மூலமா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஓகே, அப்ப இது ஒர்க் ஆகுதா நம்ம செக் பண்ணோம் இல்லையா? இங்க போயிட்டு இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல நான் இப்போ ஹாய் அப்படின்னு நம்ம வச்சிருந்தோம் இல்லையா, வந்துச்சா? இப்ப யூசர் நேம் என்ன கொடுக்கணும், பாஸ்வேர்ட்ல கொடுத்துட்டு சைன்இன் பண்றோம் அப்படின்னா இப்ப என்ன வந்துச்சு, ஆக்சுவலா அந்த கோடுல இது கரெக்டா இருக்கான்னு பாக்குது. இது என்ன பண்ண முடியல, மேப் பண்ண முடியல. இப்ப ஒரு பேஜே இல்லைன்னு அது சொல்லுது. அப்ப எண்ட் பாயிண்ட்ஸ் நம்ம ஏதோ தப்பா போட்டிருப்பேன்னு அர்த்தம். சரியா? வேற ஏதாவது கொடுத்து பாக்குறேன், ஆக்டிவேட்டர் அப்படின்னு கொடுத்து பாக்குறேன். வந்துச்சா? அந்த ஹாய் அப்படின்னு கொடுத்தேன் இல்லையா, அது ஏதோ தப்பா கொடுத்துருப்பேன். அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் அது இல்லை அப்படின்னா அந்த பேஜ் கண்டுபிடிக்க முடியாதுன்னு வரும். ஓகே, சோ அதே மாதிரி வெறும் ஒரு ஐ போட்டு பாருங்க. வந்துச்சா? புரியுதா? அப்ப என்ன அர்த்தம்னா நம்மளோட அப்ளிகேஷனை ரன் பண்றோம் ஐடி இல்லாம. இது ஒரு வே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இத இப்ப ஸ்டாப் பண்ணி ரன் ஆயிட்டு இருக்கு. இது எப்படி ஸ்டாப் பண்ணா Ctrl+C பிரஸ் பண்ணீங்கன்னா அப்படி ஸ்டாப் ஆயிடும். Ctrl+C ஸ்டாப் ஆயிருச்சா? இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க உங்க பேஜ. இப்போ இந்த சைட் ரீச் ஆகுமா? சர்வர் ஸ்டாப் ஆயிருச்சு. அதனால அந்த பேஜ் என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. நமக்கு நிறைய டைம் இப்படி வரும் பார்த்திருக்கீங்களா? அப்ப அந்த இடத்துல சர்வர்ல ஏதோ ப்ராப்ளம். இது தெரியாம நம்ம என்ன பண்ணோம், ரீலோட் கொடுத்துட்டே இருப்போம். நம்ம நீங்க எவ்வளவு டைம்னாலும் கொடுத்துட்டே இருங்க. பட் இங்க ஏதாவது என்ன பண்ணோம், ப்ராப்பரா அது லோட் ஆனாதானே அது ஆன் ஆகும், ரீலோட் ஆகும், ஆன் ஆனாதானே வரும். சரியா? சோ ஃபைன். இதுல டீடைல் பாத்தீங்கன்னா அதுவே சொல்லியிருப்பாங்க. உங்க கனெக்ஷனை செக் பண்ணி பாருங்க, ஃபயர்வாலை செக் பண்ணி பாருங்க, அதே வந்து அதுல ஆன்டிவைரஸ் ஏதாவது இருக்கா, ஏன்னா அது இருந்தாலும் பிளாக் பண்ண நம்ம சர்வர். அதனாலதான் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க, பண்ண சொல்லுவாங்க. புரியுதா? சரி, ஓகே. இப்ப நமக்கு இதை எப்படி ரன் பண்றதுன்னு தெரியுதா? கமாண்ட் லைன்ல
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் maven package ஃபர்ஸ்ட் திங் அத கொடுத்துக்கணும் சரியா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்றனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் mvnw maven சரியா எல்லாமே ஸ்மால் லெட்டர் இந்த பேக்கேஜ ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கணும் இது ஃபர்ஸ்ட் கமெண்ட் செகண்ட் கமெண்ட்ல என்ன பண்ணோம் ஜாவா ஜார் கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷனோட ஜார்ங்கிறது ஒண்ணு இல்ல நம்ம அப்ளிகேஷனோட ஜார் தான் நான் என்ன சொன்னேன்னா இந்த இடத்துல டார்கெட் அப்படி நமக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் இந்த டார்கெட் டெமோ அப்ளிகேஷன் தான் நம்ம அப்ளிகேஷனோட பேர் ஓகேவா அதனால இந்த ஜார் ஃபைல மட்டும் அப்படியே நம்ம காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கணும் எங்க கொடுக்கணும் இந்த ஜாவா ஹைஃபன் ஜார் கொடுத்து இந்த ஆப் டாட் ஜார் இருக்கு இல்லையா இதுல நம்ம மென்ஷன் பண்ணணும் இப்படி கொடுத்துக்கணும் ஜாவா ஜார் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும் ஓகே இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது செகண்ட் ஸ்டெப் இதுக்கு நம்ம டைரக்டாவே நம்ம பண்ணிட்டு போயிடலாம் ஃபர்ஸ்ட் மேவனை நம்ம இதுல கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல இதை யூஸ் பண்றோம் சரியா இப்ப நம்ம இந்த இடத்துல போய் பார்த்தோம் இல்லையா இதான நம்ம அப்ளிகேஷன் இதை தானே ஓபன் பண்ணிருக்கோம் இதை பார்த்தோம்னா maven ஃபைல் அதுக்கான கமாண்ட் ஃபைல்ஸ் ஓகே அதுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே இதுல வந்துரும் wrapper maven wrapper okay property sources some kind of things version அதுக்கான ஸ்கிரிப்ட் இது எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன பண்ணி கொடுத்துரும் ஜெனரேட் பண்ணி நமக்கு இப்படி ஒரு ஃபைல் வந்துரும் புரியுதா ஓகே இப்போ செகண்ட் வே என்ன பண்றோம் அப்படின்னா டைரக்டாவே நான் வந்து maven எதுவுமே யூஸ் பண்ணாம இந்த இடத்துல நான் ரன் பண்ண போறேன் அதாவது maven பேக்கேஜ்னு கொடுக்காம ஒரே இதுல எல்லாத்தையும் டைரக்டா ரன் பண்ண போறேன் ஓகே சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல செகண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா இங்க இருக்கு பாருங்க maven spring boot run இத மட்டும் கொடுத்தா போதும் டைரக்டா கொடுத்தா போதும் எஸ் இப்போ நான் இதை எக்ஸிட் பண்ணிட்டு அகைன் கொடுக்குறேன் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் இங்க வந்துரும் இல்லையா இங்க வந்துட்டு cmd ஓபன் பண்ணிடுவோமா இதுக்குள்ள டைரக்டா நான் இந்த கமாண்ட் கொடுத்துறேன் maven spring boot run இது ஒரு கமெண்ட் தெரிஞ்சாலே போதும் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ரன் ஆகும் கமாண்ட் லைன்ல அவ்வளவுதான் ரன் ஆயிடுச்சு இந்த பாத்து வந்துச்சா டாம்கேட் ஸ்டார்ட் ஆச்சு போர்ட் நம்பர் 8082 ல ஆக்டிவேட்டர் பேஸ் பாத்தலாம் காட்டுதா 14 எண்ட் பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பண்ணனா maven பேக்கேஜ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணோம் அதுக்கு அப்புறம் ஜாவா ஹைஃபன் ஜார் கொடுத்து அந்த அப்ளிகேஷனோட ஜாரை கொடுத்து நம்ம என்டர் கொடுத்தா வந்துரும் இது கொடுத்தா டைரக்டா ரன் பண்ணிட்டு போயிடலாம் இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா maven தான் இங்க இருக்கு இல்லையா maven அதுவே டவுன்லோட் பண்ணிக்க பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரன் பண்ணு இது கமாண்ட் லைன்ல ரன் பண்றதுக்கான திங்ஸ் இது ஒரு டெவலப்பருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பார்க்கணும் இப்ப பாத்தீங்கன்னா வந்துருச்சா ஒவ்வொரு டைம் இப்ப ரன் பண்ணும்போது நமக்கு என்ன காட்டுது புதுசா நம்ம ரன் பண்ணும்போது நியூ ரெக்யூஸ்டா தான் போகும் அதனாலதான் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்னன்னு கேக்குது ஓகேவா ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டுக்கும் என்ன பண்ணுது புதுசா சர்வர் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரும்போது நமக்கு என்ன பண்ணுது புதுசாவே யூசர் நேம் என்ன பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கறது நம்ம கிட்ட இப்படி கேக்குது கிளியரா இது பண்ணிடலாமா சரி இப்போ இதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் Ctrl+C கொடுத்துட்டு y கொடுத்துக்கலாம் yங்கிறது எஸ் டெர்மினேட் பண்றீங்களா இது அப்படின்னு கேக்குது எஸ் கொடுத்தனா எனக்கு என்ன பண்ணிருச்சு டெர்மினேட் ஆயிருச்சு இப்போ நான் வெளியில போயிடுறேன் எக்ஸிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வெளியில போயிடும் இது கமாண்ட் லைன்ல ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை ரன் பண்றோம் ஓகே இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம் புரியுதா சரி ஓகே இப்போ நெக்ஸ்ட் திங் நம்ம இதான் இம்பார்ட்டன்டா உள்ள போக போறோம் ஓகேவா ஃபைன் யூஸ் தி ஸ்ப்ரிங் பூட் maven plugin இதுல என்ன பண்ண வேணுமா இந்த maven நான் யூஸ் பண்ண இல்லையா இத என்ன பண்ணோம் அதை ரன் பண்றதுக்கான திங்ஸ் எல்லாம் பண்ணோம் ஓகே இதுக்கு நம்ம போயிட்டு பெருசாலாம் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண அவசியமே இல்லை ஓகே அதே மாதிரி நம்ம இதுல மிஷின்ல ப்ராப்பரா இந்த இடத்துல maven இல்லைன்னு வச்சுக்கோங்க இது ஒர்க் ஆகாது அதான் சொன்னேன் இந்த maven அப்படிங்கிறது லோட் ஆகல இப்படி இது இல்ல உங்க அப்ளிகேஷன்ல பாக்கும்போதுனா நீங்க இந்த கமாண்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது புரியுதா சோ பட் அது ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு வந்துரும் அதான் இங்க சொல்லிருப்பாங்க ஆட்டோமேட்டிக்கலி டவுன்லோட் தி கரண்ட் வெர்ஷன்ஸ் அண்ட் ரன்ஸ் maven 2 files are provided cmd ன்னு ஒன்னு இருக்கும் லினக்ஸ்க்கு அப்படினா இந்த மாதிரி இருக்கும் .sh ன்னு இருக்கும் இது cmd விண்டோஸ் ஓகேவா இந்த ஃபைல் நமக்கு என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிருக்கும் செகண்ட் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா செகண்ட் ஆப்ஷன் என்னது maven spring boot run so this option கிளியரா இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இதான் process
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஐடியை விட்டு வெளியில வந்தோம், பேக்கேஜ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணோம், ஜாவா ஜார் கொடுத்தோம். சரியா, இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன்ல டைரக்டா என்ன பண்ணோம், maven spring boot run, that's all. புரியுதா? இதுக்கு வேணா நீங்க என்ன பண்ணீங்க, உங்க ஜாவா வெர்ஷன் வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு maven பேக்கேஜ் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கொடுத்து ரன் பண்ணிக்கலாம். கிளியர், ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வேற என்ன இதுல பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நான் இதுல சொன்னது ஏதாவது டவுட் இருக்கா? இது ஈஸி, ஓகே தானே இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் இதுல என்ன பண்றோம் அப்படின்னா கஸ்டம் அப்ளிகேஷன். கஸ்டம் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டினா என்ன அர்த்தம்? அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டினா என்னது? வாட் இஸ் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி? அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டினா என்ன? என்னன்னு சொன்னேன், இந்த அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி எதுக்குங்க அப்படின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா? நம்ம அப்ளிகேஷனோட கான்ஃபிகரேஷன்ஸ், அதாவது இதான் ரிமோட் அப்படின்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ரிமோட் அதாவது கண்ட்ரோல், நம்மளுடைய அப்ளிகேஷனை கண்ட்ரோல் பண்றது. அப்ப கண்ட்ரோல் பண்றதுன்னா அதுக்கு ஏற்ற எல்லா லாஜிக்கும் இங்க இருக்கும் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டில. அப்ப நான் ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்த சர்வர் ரிலேட்டடா உள்ள இன்ஃபர்மேஷன், இது பாத்தீங்கன்னா நான் அப்ளிகேஷன் ரிலேட்டடா கொடுக்குறேன். இப்ப செக்யூரிட்டி ரிலேட்டடா உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ், அப்ப இதெல்லாம் பண்றது அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ். இதான் டிப்ளாய் பண்றதுக்குலாம் இதுலதான் எழுதுவாங்க, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மாதிரி உள்ள போடுவாங்க. இதை வச்சுதான் நம்ம அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் மெயின் கண்ட்ரோலரே, இதான் கண்ட்ரோல் பண்றதே இதான் நம்ம அப்ளிகேஷன். ஓகே, அப்ப இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா இதெல்லாம் இன்பில்டா இருக்கு, ஸ்ப்ரிங் பூட், ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி டாட் யூசர் டாட் நேம், செக்யூரிட்டி டாட் யூசர் டாட் பாஸ்வேர்ட், இந்த மாதிரி இருக்குது இல்லையா? இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா இன்பில்டா அவங்க என்ன பண்ணி போட்டிருப்பாங்க, ஆல்ரெடி இருக்கிறது. இப்போ ஒரு செக்யூரிட்டிக்குனா நம்ம இதுதான் எழுதணும் அப்படின்னு அர்த்தம். இப்ப இது இன்பில்டா இருக்கிறது. இப்ப இது இல்லாம நம்மளா ஒண்ணு எழுதுறோம் இல்லையா, அதுதான் கஸ்டம் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அர்த்தம். இப்ப நம்ம இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடா வேணும்னா நம்ம என்ன பண்ணோம், இன்ஃபோ ஸ்டார்ட் பண்ணோமா, டாட் ஆப் டாட் நேம் கொடுத்து இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப இன்ஃபோன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம அப்ளிகேஷனை பத்தின இன்ஃபர்மேஷன். அப்ப நம்ம இங்க ஸ்ப்ரிங் டாட் செக்யூரிட்டின்னு கொடுத்தோம்னா செக்யூரிட்டி ரிலேட்டடா இருக்கக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்டுக்குன்னு அர்த்தம், அது இன்பில்டா இருக்கிறது. இப்ப இதை தாண்டி நான் ஒண்ணு எழுதுறேன் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்றேன். நானா ஒண்ணு எழுதுறேன்னா அதான் கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்றேன், கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்றேன். அப்ப நான் இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டில கஸ்டமைஸ் பண்ணி நான் எழுதிக்கலாம். அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னா கஸ்டம் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். இப்போ இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எதனால இது, யூ நீட் ஃபார் யுவர் ஆப் டு பி கான்ஃபிகரபிள், நோ ஹார்ட் கோடிங் வேல்யூ. ஹார்ட் கோடிங் வேல்யூன்னு என்ன இருக்கும் தெரியுமா, நம்மளா மேனுவலா வேல்யூஸை கொடுக்குறது, அதான் ஹார்ட் கோடிங் சொல்றோம். சரியா, யூ நீட் டு ரீட் தட் ஆப் கான்ஃபிகரேஷன் ஃப்ரம் எ ப்ராப்பர்ட்டி ஃபைல்ஸ். சரியா, இப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன பண்ணலாம் தெரியுமா, நம்ம அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டில போயிட்டு கொடுத்தோம் அப்படின்னா பை டிஃபால்ட்டா என்ன பண்ணோம், அங்க இருந்து எடுத்துக்கும். இப்போ இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போயிட்டு ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குள்ள போயிட்டு மேனுவலா கொடுக்கணும். இப்போ நான் டைரக்டா இங்க கொடுத்துட்டேன்னா நமக்கு எங்க தேவையோ இங்க இருந்து நம்ம எடுத்து ரீட் பண்ணிக்கலாம், காமனான ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி. சரியா, அதனால இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளாவே ஒரு நேம் வைக்க போறோம். ஓகே, இதுல என்ன கஸ்டம் வேல்யூஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்ப இது எங்க இருக்கும், எஸ்ஆர்சிங்கிற ஃபோல்டருக்குள்ள மெயினுக்குள்ள ரிசோர்ஸ்க்குள்ள அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அப்படிதான் இல்லையா, அப்படிதானே இருந்துச்சு. இதான ஃபோல்டர், எஸ்ஆர்சிக்குள்ள மெயினுக்குள்ள ரிசோர்ஸ்க்குள்ள அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த லொகேஷன்ல தான் அது இருக்கும். அதான் இங்க சொல்லியிருக்கோம். ஓகே ஓகே, இப்போ இதுல ஒரு வேல்யூ நீங்க கொடுக்குறீங்க, இப்போ இதுல ஒண்ணு கொடுத்துறீங்க, இதை உங்களுக்கு ப்ரௌசர்ல கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். புரியுதா, இது டைரக்டா இன்ஃபோ அப்படிங்கிறது ஒரு எண்ட் பாயிண்ட்ஸா இருந்ததுனால ஸ்லாஷ் இன்ஃபோன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கும்போது பை டிஃபால்ட்டா இதுக்கான லாஜிக் இருந்ததுனால நமக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம எழுதுறது கஸ்டம் அப்ளிகேஷன். அப்ப கஸ்டம் அப்ளிகேஷன் அது ரன் பண்றதுக்கு தேவையான ஒரு எண்ட் பாயிண்ட் நம்ம எழுதணும். ஏன்னா ப்ரௌசர்ல தானே ரன் பண்றோம். இப்ப இந்த இடத்துல இது ஆக்டிவேட்டரோட ப்ராப்பர்ட்டி கரெக்டா, ஸ்லாஷ் இன்ஃபோன்னு கொடுத்தோமா, நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன்ல இந்த இடத்துல இப்ப ப்ரௌசர்ல வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணோம். ப்ரௌசர்ல வந்து என்ன கொடுப்போம், localhost 8082 கொடுத்தோம், ஸ்லாஷ் இன்ஃபோ அப்படின்னு நம்ம கொடுத்தோம். அப்படிதான் இல்லையா, அப்ப இந்த இன்ஃபோங்கிறது இன்பில்டா இருக்க எண்ட் பாயிண்ட்.
அப்ப இது எதுக்குள்ள இருக்கு? இதுக்கான லாஜிக் நம்ம ஸ்ப்ரிங் பூட் ஆக்டிவேட்னு கொடுக்கும்போது அதுக்குள்ள இருக்கு. அதனால எனக்கு அதை பத்தின இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துருது. இப்போ இந்த இடத்துல நானா கஸ்டமைஸ் பண்ணி ஒண்ணு எழுதுறேன்னா அது பிரவுசர்ல எப்படி கொண்டு வந்து அவுட்புட்ல காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எண்ட் பாயிண்ட்ஸ் நம்மளா எழுதணும். புரியுதா? சரி, அதுக்கு என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் டிஃபைன் தட் கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் இன் அப்ளிகேஷன் டாட். நம்ம அந்த கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எழுத போறோம் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டி. சரியா? சரி, இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க ஒரு எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் கஸ்டம் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி எழுத போறேன். சரியா? என்ன பண்றேன்னா கோச் டாட் நேம் நானா வச்சுக்கிறேன், டீம் டாட் நேம் சொல்லிட்டு நான் இதான் இப்படிதான் இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். டாட் நேம், டீம் டாட் சைஸ், அந்த மாதிரி நம்மளா எழுதிக்கிறோம். புரியுதா? இப்ப இது வந்துட்டு நானா எழுதுற ஒரு கஸ்டம் ப்ராப்பர்ட்டி. அதனாலதான் நம்ம ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது எதுவுமே இதுல இல்ல. இது கஸ்டம்ங்கிற நம்மளா இது பண்ணிருக்கோம், நம்மளா வச்சிருக்கிறது. கோச் டாட் நேம் மிக்கி மவுஸ், டீம் டாட் நேம் தி மவுஸ் கிளப் அப்படிங்கிற மாதிரி நம்மளா போட்டிருக்கோம். ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம், டீம் டாட் சைஸ் இந்த மாதிரிலாம் நீங்க போட்டுக்கலாம். ஓகே, டீம் டாட் சைஸ் ஈக்குவல் டு 12 சம்திங் லைக் தட். இப்படி நம்ம எழுதுறது பேர் கஸ்டம் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணா இது எனக்கு எங்க வரணும்னா நான் இங்க வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஸ்லாஷ் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்தா இன்ஃபோ வந்துச்சு இல்லையா? அந்த அப்ளிகேஷனோட இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துச்சு, இந்த டேட்டா வந்துச்சு. இப்போ எனக்கு இதே மாதிரி இந்த கோச்சோட நேமும் இந்த டீமோட நேமும் வரணும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு எண்ட் பாயிண்ட்ஸை எழுதணும். அப்ப அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் நம்ம எங்க தான் எழுதணும்னா கண்ட்ரோலருக்குள்ள தான் ரைட் பண்ணணும். எங்க பண்ணோம்? கண்ட்ரோல். சரியா? அப்ப நம்ம கண்ட்ரோலர் எங்க வச்சிருந்தோம்? இந்த ஜாவாக்குள்ள ரெஸ்ட் கண்ட்ரோலர் கொடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? இதான் நம்ம கண்ட்ரோலர் கிளாஸ். இங்க வந்துட்டு இப்ப நமக்கு என்னெல்லாம் வேணும், என்னென்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் வேணும்? கோச் நேமும் வேணும், டீம் நேமும் வேணும். அப்படின்னா அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா டிஃபைன் எ ஃபீல்ட். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு ஃபீல்ட டிஃபைன் பண்ணணும். என்ன டிஃபைன் பண்ணோம்? ஃபீல்ட். ஃபீல்ட்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் டிஃபைன் எ ஃபீல்ட். எப்படி நம்ம ஃபீல்ட் டிவைட் எப்படி பண்றோம் அப்படின்னா பிரைவேட், ஓகே, என்ன கொடுத்துக்கிற அப்படின்னா ஸ்ட்ரிங், என்ன நேம் வச்சுக்க போறோம்? கோச்சோட நேம் இப்படின்னா வச்சுக்கிறேன். இப்படி ஒரு ஃபீல்ட டிஃபைன் பண்ணிட்டேன். அப்ப இந்த இது ஒரு வேரியபிள் மாதிரி தான் ஃபீல்ட்னு சொல்றது. கரெக்டா? வேரியபிள் தானே? ஓகே. இப்ப இதுக்குள்ள இந்த ஃபீல்டுக்குள்ள கொண்டு வந்து எதை வைக்கணும்? இதை வைக்கணும். இந்த கோச் டாட் நேம் இப்ப எங்க வரணும்னா இங்க வரணும். அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு அனோட்டேஷன் யூஸ் பண்றோம். அதுக்கு பேரு வேல்யூ. என்ன அனோட்டேஷன்? வேல்யூ. சரியா? இப்ப இந்த வேல்யூ என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, என்ன பண்ணோம்? இம்போர்ட் தட் கிளாஸ். இப்ப இது எங்க இருந்து வருது அப்படின்னா பீன் ஃபேக்டரி. இதுக்குன்னு ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காங்க. ஓகே, அந்த ஃபேக்டரிக்குள்ள இருந்து தான் இந்த வேல்யூங்கிற அனோட்டேஷன் வருது. அப்ப இதுக்குள்ள நம்ம என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னா வித்தின் டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு டைனமிக்கா வேணும். ஜாவாஸ்கிரிப்ட்ல படிச்சிருக்கோம். இந்த டாலர் சிம்பிள் கொடுத்தா டைனமிக்கா எனக்கு அதுல இருந்து ஸ்ட்ரிங்ல இருந்து வேல்யூ எடுத்து ஒரு பாத்துக்கீங்களா? ஃபேக்டரிக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா டாலர் சிம்பிளை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? டைனமிக்கா இருக்க வேல்யூ. அப்ப நான் இந்த இடத்துல அட் வேல்யூ பிராக்கெட்டுக்குள்ள வித்தின் டபுள் கோட்ஸ்க்குள்ள டாலர் சிம்பிள் போட்டு கர்லி பிரேசஸ் கொடுத்துக்கிட்டோம். அப்ப இதுல நம்ம என்ன பாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கு? கோச் டாட் நேம் இருக்காங்க பாத்தீங்களா? இந்த நேம அப்படியே நம்ம இங்க காப்பி பண்ணிக்கிறோம். இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து கொடுக்கணும். இதை கொடுத்துட்டோம்னா இப்ப என்ன பண்ண தெரியுமா? இந்த ஃபீல்டு, இந்த ஃபீல்டுக்குள்ள இந்த கோச் நேம் அப்படிங்கிறதுக்குள்ள இப்ப என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு கொடுத்த வேல்யூ என்னது? மிக்கி மவுஸ் அப்படிங்கிற வேல்யூ இப்ப எதுக்குள்ள வந்திருப்பாங்கன்னா இந்த கோச் நேமுக்குள்ள வந்திருப்பாங்க. புரியுதா? அது நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டேன். இப்ப இதுக்குள்ள இந்த கோச் நேம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த கோச் நேம் ஈக்குவல் இப்ப என்னன்னு வந்துறீங்க? டாலர் கோச் டாட் நேம் கொடுத்தோம் இல்லையா? அப்ப இது வந்து அசைன் பண்ணி கொடுத்துரும். என்னது அசைன் பண்ணி கொடுத்துருன்னா மிக்கி மவுஸ் அப்படிங்கிற வேல்யூவை இப்ப நம்ம கொடுத்துரும். இப்ப நீங்க கோச்சை கால் பண்ணா நமக்கு என்ன இருக்கும்ல? மிக்கி மவுஸ் இருக்கும். அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டில இருக்கு. அதை எப்படி எனக்கு கண்ட்ரோலருக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னா
அதுக்கு யூஸ் பண்ற அனோட்டேஷனுக்கு பேரு அட் வேல்யூ அனோட்டேஷன். கிளியர்? அப்ப இந்த அனோட்டேஷன் எதுக்கு மேல யூஸ் பண்றோம்? ஒரு ஃபீல்டுக்கு மேல யூஸ் பண்றோம். ஃபீல்டு லெவல் அனோட்டேஷன் என்னது? வேல்யூ. அப்ப அதுக்குள்ள வேல்யூ எப்படி டைனமிக்கா எடுக்கணும்? வித்தின் டபுள் கோட்ஸ் டாலர் சிம்பிள். டாலர் சிம்பிள் டைனமிக்கா அதுல இருக்க வேல்யூ வேணும் அது எடுக்கிறது. ஏன்னா கோச் நேம்ல என்ன பேர் வேணாலும் இருக்கலாம். நான் டைரக்டா இந்த இடத்துல கோச் நேம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது இங்க இருக்கிறது என்ன மேனுவலா இருக்கோ அதுதான் வரும். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க நான் என்ன செட் பண்ணிருக்கேன் அந்த வேல்யூ வேணும் டைனமிக்கா. அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? டாலர் கோச் டாட் நேம். இது எதுக்காக டிஃபைன் பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் திங் கோச் நேமுக்காக. அதே மாதிரி வேற எதுக்கு கிரியேட் பண்ணோம்? இன்னொரு ஃபீல்ட கிரியேட் பண்றோம். பிரைவேட் தான் நமக்கு என்ன பண்றோம்? செக்யூரா இருக்கும். அந்த ஃபீல்டு வந்து ஆக்சஸ் ஒன்லி வித்தின் த கிளாஸ். இனி நமக்கு பண்ற ஃபீல்டு எல்லாமே பிரைவேட்டா தான் இருக்கும். ஜாவா படிக்கும் போதே சொன்னா இல்லையா, எல்லாமே பிரைவேட்டா தான் இருக்கும். அந்த என்கேப்சுலேஷன் கிளாஸ் தான் இருக்கும். அங்க வந்து நான் அகைன் ரிப்பீட் பண்ண மாட்டேன்னு சொன்னா இல்லையா, அப்படிதான் இல்லையா? நான் ஒவ்வொரு இடம் சொல்லும் போது சொல்லிட்டே தான் இருப்பேன். அப்படிதான் இல்லையா? இதை நான் அங்க சொல்லி தர மாட்டேங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஆனாலும் என்ன பண்ணுவேன்? சரி, ஓகே. இப்ப இந்த இடத்துல இப்ப நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது எதுக்காக? அட் வேல்யூ இதுக்குள்ள வித்தின் டபுள் கோட்ஸ் டாலர் சிம்பிள். இப்ப நமக்கு இங்க என்ன வேணும்னா டீமோட நேம். இந்த நேம் இங்க இருக்கும். எக்ஸாக்ட் இங்க என்ன பேர் கொடுக்குறீங்களோ அந்த பேரை தான் இதுக்குள்ள பாஸ் பண்ணும். அப்ப நமக்கு இங்க என்ன வந்துருச்சு? இந்த கோச் நேமுக்குள்ள மிக்கி மவுஸ் வந்துருச்சு. இந்த டீம் நேமுக்குள்ள என்ன வந்துருச்சு? த மவுஸ் கிளப் அப்படிங்கிறது வந்துருச்சு. இதுதான் என்ன பண்றோம்? ஃபீல்ட இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணிருக்கோம், டிஃபைன் பண்ணிருக்கோம். ஓகே, சரி, ஓகே. இப்ப நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்ப நமக்கு எப்படி ஸ்லாஷ் கொடுத்தா ஹலோ வேர்ல்டு வருது, ஹாய் கொடுத்தா ஹாய்னு வருது. இந்த எண்ட் பாயிண்ட் இதான் எண்ட் பாயிண்ட். அதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் நம்ம எழுதணும். அப்ப ஸ்லாஷ் இம்போர்ட் இருக்கு, அது நம்ம ஏன் எழுதலன்னா அவங்க ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கான கோடு உள்ள இருக்குது. அதெல்லாம் இருக்குது, இன்பில்டாவே அது இருக்கிறதுனால நம்ம போட்டோடனே வந்துருது. சரியா? நம்ம ஒவ்வொரு கிளாஸ் போக போக ப்ரீவியஸ் கிளாஸ் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? என்னதான் சொன்னேன் இல்லையா, அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்லா இருக்கும். இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறதா இங்க மேட்டருங்க. ஓகே, அப்ப இதுல என்ன தெரியணும்னா, இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த அட் வேல்யூ எதுக்காக கன்ஸ்ட்ரக்ட், அதாவது என்னன்னா அந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டில இருந்து ஏதோ ஒரு வேல்யூவை கன்வெர்ட் பண்ற கண்ட்ரோலுக்கு நீங்க ரீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அட் வேல்யூ யூஸ் பண்ணணும் அப்படி தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கு சின்டெக்ஸ் என்ன? அட் வேல்யூ கொடுத்துட்டு வித்தின் டபுள் கோட்ஸ்க்குள்ள கர்லி பிரேசஸ் கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டியோட பேர் என்னவோ அந்த பேரையே உள்ள கொடுக்கும். ஓகே, இப்ப நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு மெத்தட் எழுத போறோம். சரியா? என்ன எழுதலாம்? பப்ளிக் ஸ்ட்ரிங். இப்ப எனக்கு என்ன பண்ணும்? அந்த டேட்டாவெல்லாம் ரீட் பண்ணும் இல்லையா, கரெக்டா? இப்ப கெட் கோச் நேம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இங்க இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? கெட் கோச் நேம் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல நான் இந்த பேரை கொடுத்தேன் அப்படின்னாலே எனக்கு எல்லாமே வரணும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் திங் இப்ப நம்ம என்ன கொடுக்க போறோம்னா கெட் மேப்பிங். என்ன மேப்பிங்? கெட் மேப்பிங். ஏன்னா HTTP-யோட மெத்தட் இது மூலமா தான் நம்மளால பாஸ் பண்ண முடியும். கரெக்டா? சோ ஸ்லாஷ் இப்போ நமக்கு என்ன வேணும்? டீடைல் வேணும் இல்லையா, அதனால சும்மா டீடைல்ஸ் அப்படின்னா ஒரு எண்ட் பாயிண்ட்ஸ் நானே வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்றதுதான். அப்ப நான் டீடைல்ஸ் கொடுத்தா இப்ப நமக்கு என்ன வேணும்? இந்த கோச் நேமும் இந்த டீம் நேமும் வேணும். அதுக்குள்ளதான் வேல்யூஸ் இருக்கு. அப்ப நமக்கு என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா ரிட்டர்ன், நம்ம ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் டேட்டா தான் இல்லையா, அப்ப இந்த கோச் நேமும் சரி இந்த டீம் நேமும் சரி நமக்கு என்ன டைப் தான்? ஸ்ட்ரிங் டைப் தான். அப்ப டைரக்டா நமக்கு என்ன பாஸ் பண்ணிக்கலாம்? ரிட்டர்ன். இந்த கோச்சோட நேம் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இப்படி கொடுத்துக்கலாம் கோச் நேம். ஓகே, தென் என்ன பண்ணுவோம்? பிளஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? இது எதுக்காக? ஸ்பேஸுக்காக. இப்ப நமக்கு டேட்டா எதுல இருக்கு? இந்த கோச் நேம். இப்ப காட்டுது பாருங்களேன் இந்த இடத்துல. ஓகே, சோ டீம் நேம் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம்? டீமோட நேம். இதுவும் இது என்னது? இந்த நேம் கோச் நேம். இது என்னது? இந்த டீமோட நேம். புரியுதா? சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப நான் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு எண்ட் பாயிண்ட கொடுத்தேன்னா எனக்கு இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டில இருக்க கோச்சோட நேமும் இந்த டீமோட நேமும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். சரியா? சரி, ஓகே. இப்ப நம்ம அப்ளிகேஷன் என்ன பண்ண போறோம்னா ரன் பண்ண போறோம். ஓகே, சோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன்? என்னோட செக்யூரிட்டி நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு டைம் என்ன பண்ணோம்? யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் கேட்டே இருக்கும். அதனால நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்? இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சரியா?
இப்ப நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு ரன் ஆச்சா? ஓகே ஃபைன். இப்போ தென் நம்ம இப்போ என்ன கொடுக்கணும்? கொடுத்தா என்ன வரணும்? கோச் நேம் மிக்கி மவுஸ், டீம் நேம் த மவுஸ் கிளப். இதுதான் கஸ்டம் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அப்ப இந்த கஸ்டம் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டில நமக்கு என்ன பேர் வேணாலும் நீங்க இப்படி வச்சுக்கலாம். ஓகே, அப்ப எதுக்காக நான் இங்க பேர் வைக்கணும்? எதுக்காக நான் ஆக்சஸ் பண்ணணும்? கஸ்டம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றேன். அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டில போய் ஏன் எதுக்காக நாங்க எழுதணும், எதுக்காக நான் இதை வந்து ஆக்சஸ் பண்ணணும்? ஓகே, இப்போ இந்த இடத்துல இப்போ நான் ரிமோட் ஒன்று கொடுத்துட்டேன். ரிமோட் டிவி பார்க்கணும், அதுக்கு கண்டிப்பா என்ன தேவை? ரிமோட் ஒன்று தேவை. இப்போ அந்த இடத்துல ரிமோட் இல்லைன்னா டிவியை போயிட்டு தான் நம்ம போய் பண்ற மாதிரி இருக்கும், மேனுவலா பண்ற மாதிரி இருக்கும். அது எதுவுமே பண்ண வேண்டாம். அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் கண்ட்ரோல், நம்ம அப்ளிகேஷனோட என்டையர் கண்ட்ரோலும் இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டில தான் இருக்கும். அப்ப நம்ம இது நம்ம இங்க சொல்லிட்டோம்னா போதும், இதை வச்சு நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அப்ப இந்த செக்யூரிட்டி ரிலேட்டடா என்ன எழுதிக்கலாம், இல்ல உங்க அப்ளிகேஷனுக்கு ஏதாவது நீங்க காமனா ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்களா, இதை அப்படி பாஸ் பண்ணிக்கணும், இங்க இருந்து எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிறதுக்கு தான் அட் வேல்யூ அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்ப அந்த இடத்துல ரிமோட் நமக்கு எதுக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்காது இல்லையா? ஏன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா நம்ம எங்க இருந்து வேணாலும் நம்ம பாத்துக்கலாம். அந்த மாதிரி மீனிங் தான் இது. அப்ப நான் ஒரு வேல்யூ வேணும் அப்படின்னா இதெல்லாம் நான் இந்த அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா நான் மேனுவலா போயிட்டு தான் உள்ள கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப எனக்கு ஒர்க் அதிகமா இருக்கும். அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்றதுக்கு தான் இதுதான் கண்ட்ரோல் ஆஃப் தி திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். கிளியரா? ஓகே ஃபைன். இப்போ இது புரிஞ்சா? ஸோ இதுல நம்ம என்ன ப்ராப்பர்ட்டியோட பேர் வேணாலும் இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இதை தான் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கொடுத்தோம். அப்படிதான் இன்ஜெக்டட் ப்ராப்பர்ட்டி இன் த திங்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிருந்தோம் இல்லையா? கோச்சோட பேர் இன்ஜெக்ட் பண்ணோமா, கோச் நேம், அதே மாதிரி என்ன கொடுத்து வச்சிருந்தோம், டீமோட நேம் அப்படின்னு நம்ம கொடுத்து அதுக்கு ஒரு ஏபிஐஸ் ஒரு எண்ட் பாயிண்ட்ஸ் நம்ம மேக் பண்ணிருக்கோம். அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், ஆக்சஸ் பண்ணிட்டோம். அந்த கோடை வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல இப்படி காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் இங்க காப்பி பண்ணி உங்களுக்கு கொடுத்துறேன். இப்போ நம்ம டீடைல்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இந்த டீடைல்ஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், கோச் நேம் கேட்டு கோச்சோட பேரு டீமோட பேர் நம்ம வாங்கிட்டோம். ஓகே, இதே மாதிரி இன்பில்டா இருக்க ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது. இப்ப நம்ம எப்படி கஸ்டம் நம்ம பண்ணோம், அதே மாதிரி நிறைய இன்பில்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. எவ்வளவு இருக்கான்னு தெரியுமா? 1000+ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டில யூஸ் பண்றதுக்கு 1000+ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஏன்னா இது நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம் நீ. ஓகேவா? 1000+ இதுல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுதான் என்னது, configured in that application dot property. நம்ம ஸ்ப்ரிங் பூட்டை இது மூலமா தான் கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம். ஓகே, அதுல என்னெல்லாம் கொடுப்போம்னா சர்வர் பத்தினது, அதே மாதிரி கான்டெக்ஸ்ட் பாத் பத்தினது, ஆக்டிவேட்டர் பத்தினது, செக்யூரிட்டி பத்தினது. இப்போ நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆக்டிவேட்டர், செக்யூரிட்டி, இதுக்கான திங்ஸ் எல்லாம் இந்த கான்ஃபிகரேஷன் நம்ம இதுல கொடுத்தோங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இதே மாதிரி 1000+ இருக்கு. இங்க கொடுத்துருக்க ஒரு எக்ஸாம்பிள் நான் சம்திங் கொடுத்துருக்கேன், பாத்துக்கலாம். ஓகே, இங்க இருக்கு பாருங்க, இதான் கோர் ப்ராப்பர்ட்டிஸ். கோர் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணுவோம்னா இந்த லாகிங் லெவல், ஓகே, டீபக் பண்றது, ட்ராக் பண்றது, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் லாகிங் லெவல்ல. இப்போ இது என்ன சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? லாக் ஃபைல் இன்ஃபர்மேஷன்ஸ், வெப் சர்வீஸ், வெப் ப்ராப்பர்ட்டிஸ், சர்வர் போர்ட் கான்ஃபிகரேஷன், சர்வர் போர்ட் கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு, அதே மாதிரி கான்டெக்ஸ்ட் பாத்தை மாத்தணும்னாலும் இப்படி கொடுக்கலாம், சர்வர் சர்வ்லெட் டாட் கான்டெக்ஸ்ட் பாத். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து சர்வரோட கான்டெக்ஸ்ட் பாத்தை சேஞ்ச் பண்றேன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ இங்க போயிட்டு இப்படி கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல போயிட்டு என்ன பண்றேன், இப்போ எனக்கு என்ன பண்ணுனா இந்த பாத் வழியா தான் நமக்கு போகும். சர்வரோட கான்டெக்ஸ்ட் பார்த்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்படி சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படி இல்லையா? இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்றோம். இப்போ ரன் ஆச்சா? ஓகே, இப்போ இங்க பாருங்களேன், கான்டெக்ஸ்ட் பாத் இப்போ என்னவா இருக்கு, இங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ மை சில்லி ஆப் அப்படின்னு இருக்கா, இந்த மாதிரி இருக்கா. ஃபர்ஸ்ட் பை டிஃபால்ட்டா ஸ்லாஷ் தான் இருந்துச்சு. இப்போ நான் சர்வரோட கான்டெக்ஸ்ட் பார்த்து சேஞ்ச் பண்றேன். அதுக்கு சர்வர் டாட் சர்வ்லெட் டாட் கான்டெக்ஸ்ட் பாத் கொடுத்தா போதும். இப்போ போயிட்டு இப்போ நம்ம இங்க வந்துட்டு லோக்கல் ஹோஸ்ட் இப்படி கொடுத்தாலும் நமக்கு வராது. இப்போ பாத்தீங்கன்னா என்ன வந்துருச்சு, 404 இந்த பேஜ் இல்ல. அப்ப நம்ம இங்க என்ன கொடுக்கணும் தெரியுமா? இங்க நம்ம என்ன எண்ட் பாயிண்ட்ஸ் வச்சிருந்தோம்,
இந்த கான்டெக்ஸ்ட் பாத் வழியா தான் போய் ஆக்சஸ் பண்ண முடியும். எஸ், இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங்ஸ் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுல பண்ணுவோம் நான் சொல்றேன். புரியுதா? கான்டெக்ஸ்ட் பாத், அதே மாதிரி செஷன் டைம் அவுட், எவ்வளவு டைம் அது இருக்கணும், செஷன் கூட நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகணும். இப்ப நிறைய எக்ஸாம்பிள் எழுதும், ஒரு பர்டிகுலர் டைம் லிமிட் கொடுத்துருப்பாங்க, 30 minutes தான். 1 செகண்ட் 2 செகண்ட் அதெல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா? அதான் டைம் செட் அவுட் பண்றது, டைம் செட் பண்றது எல்லாமே. இதெல்லாமே சர்வர்ல நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் தான். ஓகேவா? சோ இது வெப் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். ஆக்டிவேட்டர் ரிலேட்டடா உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் இத நம்ம படிச்சோம். எக்ஸ்ப்ளோர் பண்றது, கரெக்ட்டா? எக்ஸ்போஷர், இன்க்ளூட், எக்ஸ்க்ளூட் பண்றது. ஓகே, தென் செக்யூரிட்டி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். இது டேட்டாபேஸ். ஓகே, இதுல உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கறத தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். புரியுதா? ஓகே, இது ஒவ்வொன்றையும் நம்ம டிஃபால்ட்டா படிப்போம். ஒவ்வொரு இடத்துல நமக்கு அது யூஸ் ஆகும்போது நம்ம என்னென்னு படிப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் டைரக்டா இப்படிலாம் சொன்னேன்னா ஒண்ணுமே புரியாது. நம்ம அந்தந்த இடத்துல இது இதுக்குங்க நம்ம சொல்லி அப்படி படிச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்றேன். நீங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இங்க போய் பார்த்துக்கலாம். இந்த லிங்க்ல போய் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இங்க இருக்கு பாருங்க எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகே, இவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. மேனேஜ்மெண்ட் இங்க இருக்கு பாருங்க. ஆக்டிவேட்டர் ப்ராப்பர்ட்டிஸ், கேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ், கோர் ப்ராப்பர்ட்டிஸ், டெவ் டூல் ப்ராப்பர்ட்டிஸ், JSON ப்ராப்பர்ட்டிஸ், சர்வர் ப்ராப்பர்ட்டிஸ், செக்யூரிட்டி ப்ராப்பர்ட்டிஸ், சர்வர் ப்ராப்பர்ட்டிஸ், சர்வரோட அட்ரஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்வரோட போர்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இதெல்லாம் இன்பில்டா இருக்குது. சர்வர் போர்ட் சொன்னோம் இல்லையா? சர்வரோட HTTP போர்ட் நம்ம என்ன பண்ணலாம்? சேஞ்ச் பண்ணலாம். பை டிஃபால்ட் என்னவா இருக்குமா? இங்க இருக்குது டிஃபால்ட்டா இருக்குது. 8080 நம்ம மாத்தணும்ல, அதாவது நம்ம 82 மாத்தணும் இல்லையா? நமக்கு பை டிஃபால்ட் என்ன இருக்கும்? ஓகே, பை டிஃபால்ட் நமக்கு என்ன இருக்கும்? 8080 இருக்கும். நம்ம மாத்தணும். ஓகே, அதிலே கொடுத்திருப்பாங்க டிஃபால்ட் வேல்யூ என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம். ஓகே, சோ அதே மாதிரி ஆக்டிவேட்டர் ப்ராப்பர்ட்டிஸ். ஆக்டிவேட்டர் நம்ம இப்படி தான படிச்சோம். மேனேஜ்மெண்ட் டாட் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப இது ஆக்டிவேட்டர் ப்ராப்பர்ட்டினா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஃபைன். தென் செக்யூரிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, சோ இதெல்லாமே செக்யூரிட்டி ரிலேட்டடா இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா OAuth 2 இதெல்லாமே என்ன பண்ணுவோம்? நம்ம தனியா யூஸ் பண்ணுவோம். அந்த ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இது லாகின் பண்றது, லாக் அவுட் பண்றது, ஒரு ஆத்தென்டிகேட்டட் யூசரா இல்லையான்னு பாக்குறது, JWT டோக்கன்ஸ் இதெல்லாமே செக்யூரிட்டி ரிலேட்டடா வரும். அப்ப செக்யூரிட்டி ரிலேட்டட்னா ஒருத்தர் வந்து லாகின் பண்றாரு, அவர் ஒரு ஆத்தென்டிகேட்டட் யூசர் தானான்னு பாக்குறதுக்கெல்லாம் அந்த JWT டோக்கன், OAuth 2.0 அப்படிங்கிற செக்யூரிட்டி மெக்கானிசம் யூஸ் பண்ணுவோம். அது வரும்போது நம்ம அதுக்குள்ள வந்து இப்படி யூஸ் பண்ணுவோம். புரியுதா? ஃபைன். சோ இவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது ஒரு டூல். அதாவது டூல் மீன்ஸ் என்ன அப்படின்னா செக்யூர் பண்றதுக்கான ஒன் ஆஃப் த மெக்கானிசம். நமக்கு தெரியும் இல்லையா? என்னது? இங்க பாத்தீங்களா ஸ்பெசிஃபை தட் என்னது? ஆத்தரைசேஷன் ஃப்ளோ. ஆத்தரைசேஷன் என்னது? ஆத்தரைசேஷன் என்ன? authentication, authorization சொல்லுவோம் இல்லையா? ரீட் பண்ணி பாருங்க. செக்யூரிட்டி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா இங்க போயிட்டு இப்ப நம்ம லாகின் பண்றோம் இல்லையா? நான் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்? இந்த அமேசான்ல எனக்கு அக்கௌண்ட் இருக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அத்தென்டிகேட்டட் யூசரால மட்டும்தான் இந்த அமேசானோட ப்ராடக்ட் எல்லாம் வாங்க முடியும். அப்ப ஒரு அத்தென்டிகேட்டட் யூசர் தானா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்றதுக்காக இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணுவோம். JWT டோக்கன் அப்படிங்கறது இது பண்ணி எல்லாம் எழுதி அதுக்கு நம்ம பார்ப்போம். புரியுதா? அது மட்டும் இல்லாம நம்ம இப்போ ஒரு அப்ளிகேஷன் லாகின் பண்ணும்போது இது கீழே காட்டும் பார்த்துருக்கீங்களா? என்ன காட்டும் அப்படின்னா இப்ப நான் கிரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட் கொடுக்குறேன். இப்ப இதுல சம்டைம்ஸ் என்ன கேட்கும் அப்படின்னா இப்ப நம்ம பாஸ்வேர்டு, நம்ம மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து பண்றோம். சம்டைம்ஸ் இந்த கூகுள் அக்கௌண்ட் வச்சு நீங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்கும். அதுதான் இந்த OAuth 2. அதான் ஆத்தென்டிகேஷன் ப்ரொவைட் பண்றது.
பை டிஃபால்ட்டாக இதுல என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா கூகுள்ல இருந்து எடுத்துப்பாங்க, ஃபேஸ்புக்ல இருந்து எடுத்துப்பாங்க, அதுக்கான கிரெடென்ஷியல் அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. ஆத்தென்டிகேட் ஆப் இருக்கு இல்லையா, அப்போ அது என்ன பண்ணுதுன்னா வெரிஃபை பண்ணுது. சரியா? அப்ப இது பை டிஃபால்ட்டா அந்த கிரெடென்ஷியல் என்ன பண்ணா ஃபேஸ்புக்ல இருந்து கூகுள்ல இருந்து அதெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. சோ அந்த பர்டிகுலர் வே தான் நம்ம என்ன எதுல படிப்போம் அப்படின்னா அந்த OAuth 2 அப்படின்னு சொல்லுவோம். இது செக்யூரிட்டி ரிலேட்டடா இருக்கக்கூடிய மெக்கானிசம் JWT. இது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்க ஒரு ரியல் டைம் ஒர்க் பண்ணும்போது உங்க ப்ராஜெக்ட்ல என்ன யூஸ் பண்ணீங்க, செக்யூர் உங்க அப்ளிகேஷன் எப்படி செக்யூர் பண்ணீங்கன்னா நம்ம இதை சொல்ல தருவோம். இது நம்ம தனியா படிப்போம். புரியுதா? சரி, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இதுதான் என்ன சொல்லிக்கிறோம், செக்யூரிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். சரியா? சரி, ஓகே. இதுதான் என்னது மெயினா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். இதோட நமக்கு இதெல்லாம் முடிஞ்சுங்க. இனி பார்க்க போறது, இனிதான் நமக்கு சினிமாவுக்குள்ளே போக போறோம். இது ஃபுல்லா என்னதான் இருக்கேது, இது சும்மா ஒரு ட்ரெய்லர் தாங்க பார்த்தோம். இனிதான் ஆக்ஷன், எல்லாமே இனிதான். ஓகேவா? இப்ப பார்க்க போறது இதுதான் என்னன்னா ஸ்ப்ரிங் கோர். ஓகே, அப்ப இதுல என்ன இருக்கும் அப்படின்னா இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன. இப்ப நம்ம படிக்க போறது ஸ்ப்ரிங் கோர், கோர் லெவல். இப்ப எனக்கு ஸ்ப்ரிங் கோட் தேவைன்னா ஃபர்ஸ்ட் ஜாவா நான் சொன்னேன் இல்ல, பேசிக் ஆஃப் ஜாவா தெரியணும். அப்படி அதே மாதிரிதான் இந்த கோர். அப்ப இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே கிரியேட் பண்ணி கொடுக்க போறோம். ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ண வேண்டாம், நம்ம மேனுவலா கிரியேட் பண்ண வேணாம். நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம், ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, கிளாஸ், கிளாஸ் நேம், கிளாஸ் கொடுக்கணும், ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கீவேர்ட் தென் கிளாஸோட நேம், அதுதான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிதான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். இங்க நம்ம அது கிரியேட் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா அதுவே கிரியேட் பண்ணி கொடுக்கும். புரியுதா? சரி, ஃபர்ஸ்ட் இது படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா இதுல வந்து ஸ்ப்ரிங் கண்டெய்னர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். என்ன இருக்கும், ஸ்ப்ரிங் கண்டெய்னர். இதுக்கு பேரு ஸ்ப்ரிங், இந்த டப்பாக்கு பேரு ஸ்ப்ரிங் கண்டெய்னர் நான் போட்டுக்கிறேன். சரியா? ஸ்ப்ரிங் கண்டெய்னர்னு இருக்கும். இப்போ இந்த ஸ்ப்ரிங் கண்டெய்னருக்குள்ளதான் நமக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா நம்ம படிக்க போற IOC. என்ன பேரு, இன்டர்வியூல அடிக்கடி கேட்கிற கொஸ்டின், வாட் இஸ் IOC? இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல், இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா DI. DIங்கிறது நத்திங் பட் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். என்ன பேரு, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன், இன்ஜெக்ட் பண்றோம். அப்ப இந்த ஸ்ப்ரிங் கண்டெய்னர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஸ்ப்ரிங் பூட்ல. சரியா? அப்ப இந்த ஸ்ப்ரிங் கண்டெய்னர்ல என்னெல்லாம் இருக்குன்னா IOCன்னு ஒண்ணு இருக்கு, DIன்னு ஒண்ணு இருக்கு. இந்த IOCங்கிறது என்ன, இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல், இன்வர்ஷன் ஆஃப். ஓகே, இது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இதுவே பாத்துக்குது. இப்ப நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ங்கிற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஸ்டூடெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டோட பேரு STன்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு என்ன கொடுப்பேன் அப்படின்னா நியூ கீவேர்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டரோட பேர் இப்படி நான் எழுதணும். இது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். அப்போ இது என்ன சொல்றாங்க தெரியுமா, நீங்க இப்படிலாம் வந்து நியூ கீவேர்ட் எல்லாம் கொடுத்து எழுத வேண்டாம். சரியா? சோ இப்போ நம்ம ஒரு கிளாஸ் எழுதுறோம், அந்த கிளாஸுக்குள்ள தான் அந்த கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன், இந்த கிளாஸுக்கு பேரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இதுதான் கிளாஸ். இப்போ இந்த கிளாஸுக்கு தான் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ண வேண்டாம், இந்த கிளாஸுக்கு போயிட்டு நீங்க கஷ்டப்பட்டு ஆப்ஜெக்ட்லாம் நியூ கொடுத்துலாம் நீங்க பண்ண வேண்டாங்க. ஓகே, நீங்க மேல என்ன பண்ணிக்கிட்டா போதுன்னா இந்த மாதிரி அட் காம்போனன்ட் இந்த ஒரு அனோடேஷன் கொடுத்துக்கிட்டீங்கன்னா போதும், நானே உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துருவேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துறேன். போதும், ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ண வேண்டாம், நானே கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிறேன். அதை கிரியேட் பண்றது மேனேஜ் பண்ற ஒர்க்கை யாரு பாப்பாருன்னா அவருக்கு பேர் தான் IOC. ஓகேவா? இது இன்பில்டாவே நடக்குது. ஸ்ப்ரிங் கண்டெய்னருக்குள்ள IOC இருக்கும், DI இருக்கும். புரியுதா? அப்ப இந்த IOCங்கிறது இந்த இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் இது என்ன பண்ணுதா, the approach of outsourcing the constructing and managing the object. ஆப்ஜெக்ட கிரியேட் பண்றது மேனேஜ் பண்றது எல்லாத்தையும் யாரு பார்த்துப்பா, IOC பார்த்துப்பாரு. சரியா? இந்த ஸ்ப்ரிங் கண்டெய்னருக்குள்ள ரெண்டு திங்ஸ் இருக்கும், ஒன்னு IOC இருக்கும்,
இன்னொன்னு DI இருக்கும். சரியா, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். சரி, இதுதான் எங்க இருக்குன்னா ஃபீன் ஃபேக்டரின்னு இருக்கும். ஃபேக்டரின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா, ஃபீன் ஃபேக்டரி. ஓகே, இந்த ஸ்ப்ரிங் கண்டெய்னருக்குள்ள தான் அந்த ஃபேக்டரியே இருக்கும். ஏன்னா பீன் அப்படிங்கிறதும் ஆப்ஜெக்ட்ங்கிறதும் ஒண்ணுதான். இனி நம்ம படிக்கிறது எல்லாம் ஆப்ஜெக்ட் இருக்காது, பீன் அப்படின்னு படிப்போம். பீன், BEAI, பீன். இந்த பீன் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேவா, இந்த பீனை நம்ம என்ன சொல்றோம், ஆப்ஜெக்ட்டுக்கு தான் இந்த பீன் அப்படின்னு அர்த்தம். சரியா, சரி, இந்த பீன் அப்படின்னால ஆப்ஜெக்ட்டை தான் கிரியேட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம இனி எங்க பீன் அப்படின்னா சொன்னாலும் அதுக்கு பேர் என்னது, ஆப்ஜெக்ட். ஓகே, அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. அப்ப நம்ம ஸ்ப்ரிங் பூட்ல என்ன பண்ண வேண்டாம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா அது கிரியேட் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா யார் கிரியேட் பண்ணி கொடுக்குறா, IOs. ஓகே, அது கிரியேட் பண்றது மேனேஜ் பண்ற ஒர்க்கெல்லாம் இவர் பார்த்துப்பாரு. அதுக்கப்புறம் இந்த DIங்கிறது யார் தெரியுமா, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். அதுக்கு பேரே இருக்கு, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப நான் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட போறேங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இன்ஜெக்ஷன் போட போறேன்னா என்ன பண்ணுவாரு, கையை பிடிச்சி குத்தி விட்டுருவாங்க. அதுக்கு பர்டிகுலர் அந்த இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே போட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்க, உள்ள வந்துட்டு சம்திங் இன்ஜெக்ட் பண்றாங்க, நம்மளுடைய உடம்புல இன்ஜெக்ட் பண்றாங்க. அப்போ அது ஆல்ரெடி இருக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட நம்மளோட உடம்புக்குள்ள என்ன பண்றாங்க, இன்ஜெக்ட் பண்றாங்க. அப்படிதானே. இப்ப என்னன்னா, நான் ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் எழுதுனேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆப்ஜெக்ட இன்னொரு கிளாஸ்ல கொண்டு போய் நான் இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். எஸ், ஒரு இடத்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட எனக்கு இன்னொரு கிளாஸ்க்கு அந்த ஆப்ஜெக்ட் தேவைப்படுதுன்னா நான் இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு அனோட்டேஷனுக்கு பேர் ஆட்டோ வயர்ட். புதுசு புதுசா இருக்கு. எதுக்கு ஜாவா படிச்சுட்டு இருக்கா. அதுக்கு நம்ம யூஸ் பண்றதா ஆட்டோ வயர்ட் அப்படிங்கிற அனோட்டேஷன். அது எதுக்காகனா இன்ஜெக்ட் பண்றதுக்காக. புரியுதா. சோ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது என்னது, ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட இன்னொரு கிளாஸ்ல கொண்டு வந்துட்டு இன்ஜெக்ட் பண்றது, யூஸ் பண்றதுக்கு. ஏன்னா நம்ம அந்த கிளாஸ்ல போயிட்டு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண அவசியம் இல்லை, அது தேவையில்லை. அதுக்கு பதிலா நான் இன்ஜெக்ட் பண்ணிடலாம். ஒரு கிளாஸ்ல எடுத்த அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு கிளாஸுக்குள்ள கொண்டு போய் நம்ம இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். எஸ், அந்த கிளாஸ்ல இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்ப நமக்கு இந்த இடத்துல எவ்வளவு ஒர்க் ரெடியூஸ் ஆகுது பாருங்க. அப்படிதான் இல்லையா. சரி, ஓகே. இப்ப ஃபைன். இப்ப நெக்ஸ்ட் நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் ஒன்று எழுத போறோம். ஸோ இதுக்கு வந்து கிரிக்கெட் கோச். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் கோச்ங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் எழுத போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன எழுத போறேன்னா கோச் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் நான் எழுதுறேங்க. கோச்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் சொன்னோம் அப்படின்னா, அந்த கோச்ங்கிற இன்டர்ஃபேஸ் எத்தனை கிளாஸஸ் எல்லாம் இருக்கும். இப்ப நிறைய கோச் இருப்பாங்க. கிரிக்கெட் கோச் வரலாம், டென்னிஸ் கோச் வரலாம், பேஸ்பால் கோச் வரலாம், ஹாக்கி கோச் வரலாம். நான் காமனா ஒரு கோச்னு சொன்னேன் அப்படின்னா அதுல நிறைய நம்பர் ஆஃப் கோச்சஸ் இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நாங்க என்ன யூஸ் பண்ண போறேன்னா கோச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் நான் எழுத போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், கோச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் நான் எழுத போறேன். சரியா, சரி, ஓகே. இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் நம்மளாவே கிரியேட் பண்ணிக்கலாம், நியூ திங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கிறத விட்டுடலாம். சரியா, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணியிருக்கோமா, ஸ்டாப் பண்ணிட்டு ஒரே ஒரு நியூ அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாமா. என்ன பண்ணுவோம், ஸ்ப்ரிங் இனிஷியலைசர். கரெக்டா. சரி, இப்போ இதுல என்ன பண்ணிக்கலாம், மேவன் ஜாவா இந்த வெர்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். com.டாட் varanium அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்ப்ரிங் கோட் டெமோன்னு வச்சுக்கிறேன். என்ன வச்சுக்கலாம், டெமோ அப்படின்னா போட்டுக்கிறேன். சார் ஃபைல் கொடுத்துக்கிறேன். என்ன டிபெண்டன்சிலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கண்டிப்பா என்ன தேவை, ஸ்ப்ரிங் வெப் தேவை. இது ஒண்ணுமே நமக்கு என்ன போதும், இப்போதைக்கு போதும். சரியா, மற்றபடி வேற எதுவுமே என்ன பண்ண வேணாம், தேவையில்லை. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை நான் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை டவுன்லோட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லையா. நம்ம டவுன்லோட்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு என்ன இருக்கும், ஸ்ப்ரிங் கோட் டெமோ அப்படின்னு நமக்கு இருக்கு. ஓகே, இது அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். சரியா, இதை காப்பி பண்ணி நம்மளோட ஃபோல்டருக்குள்ள. ஏன் இப்படி பண்ண சொல்றேன்னா, இப்படி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கும். நம்ம பண்ற கோட் எல்லாமே இங்க இருக்கும். சரியா, ஸோ தென் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
எக்ஸ்ட்ராக்ட் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறீங்க. பண்ணிட்டோமா? இதை இப்போ ஓபன் பண்ணிக்கலாம் இல்லையா? இந்த அப்ளிகேஷன் தான் நமக்கு வேணும். ஸோ அதனால நான் இதை என்ன பண்ணிக்கிறேன், லைக் சிஎம்டின்னு கொடுத்துட்டு எஸ் ஐடியா இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆயிடும். இந்த டாட் கொடுக்கும்போது நமக்கு இங்க பாருங்க, அதுக்கப்புறம் இந்த கிட்டப்கான கோட் எல்லாமே அதுக்கு பின்னாடி வந்துருக்கும். அந்த ஃபோல்டர் டைரக்ட் அது பை டிஃபால்ட் அந்த ஐடி ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். சரியா? என்ன சொல்றேன் அப்படின்னா இங்க பாருங்க, பாத்தீங்களா ஐடியான்னு வந்திருக்கா? அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. இப்ப நான் வந்து டாட் ஐடியா ஐடியா ஸ்பேஸ் கொடுத்து டாட் கொடுத்தேன் இல்லையா? இந்த கமெண்ட் லைன் மூலமா நான் அதை ஓபன் பண்றதுனால அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட் அது ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அதனாலதான் நமக்கு இது இப்படி வருது. புரியுதா? ஃபைன். இப்போ நமக்கு இது ஓபன் ஆயிருக்கா? ஓகே. நமக்கு இங்க என்ன இருக்கும், எஸ்ஆர்சி இருக்காங்க, மெயின் இருக்காங்க, ஜாவா இருக்காங்க. ஓகே, எல்லாமே வந்துருச்சு. இப்போ நமக்கு கப் சிம்பிள் இருக்க கூடாது இந்த இடத்துல. அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் திங் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண போறேங்க. எஸ், வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஒரு இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் பேர் என்ன வச்சுக்கிறேன் தெரியுமா? கோச். கோச்ங்கிறது இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ்ல என்ன இருக்கும், என்ன மெத்தட்? இதுவே எனக்கு ஒரு காட்டு பாருங்க, நான் இதை எடுத்துக்கிறேன். பப்ளிக் ஸ்ட்ரிங் கெட் டெய்லி ஒர்க் அவுட். சரியா? பப்ளிக் ஸ்ட்ரிங் கெட் டெய்லி ஒர்க் அவுட்ங்கிறது என்னது? ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். இப்ப நான் கோச்சிங்கிற இன்டர்ஃபேஸ் காமனா இருக்கிறது. இந்த இன்டர்ஃபேஸை எந்த கிளாஸ்ல கொண்டு போய் வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கிரிக்கெட் கோச், கிரிக்கெட் பிளஸ் கோச், டென்னிஸ் பிளஸ் கோச். கரெக்ட்? லாஸ்ட் இந்த கோச் தான் இருக்காங்க. அந்த கோச்னா இதை தான் பண்ண சொல்லுவாங்க, டெய்லி ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ காமனா ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுக்கிறேன். அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள கெட் டெய்லி ஒர்க் அவுட்ங்கிற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அப்ப அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா இதுக்கு பாடி இருக்காது. அப்போ நீங்க கிரிக்கெட் கோச்னா அப்ப அந்த கிரிக்கெட் கோச் உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் கொடுக்குறாரோ அதை தான் பண்ணணும். அப்ப அந்த கிளாஸுக்குள்ள போய் நீங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். அதானே இன்டர்ஃபேஸ், அதானே படிச்சோம். இன்டர்ஃபேஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு கிளாஸ் எழுதி அந்த கிளாஸ்ல தான் என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட்ஸ்ங்கிற கீவேர்டை எழுதி அது மூலமா தான் இந்த மெத்தடுக்கான டெஃபினிஷனை கொடுப்போம். புரியுதாங்க? சரி, ஓகே. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கிளாஸ் எழுத போறோம். என்ன கிளாஸ்? கிரிக்கெட் கோச். கிரிக்கெட் கிளாஸ்க்கு பேர் கிரிக்கெட் கோச்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த கிரிக்கெட் கோச் எங்க இருந்து வருவாரு? கோச்சிங்கிற இன்டர்ஃபேஸ்ல இருந்து. அப்ப என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணோம்? இம்ப்ளிமெண்ட்ஸ். எங்க இருந்து வராரு? கோச். அந்த கோச்சோட இன்டர்ஃபேஸோட பேர் நம்ம இங்க கொடுத்தோம். இப்போ நமக்கு இங்க ரெட் கலர் காட்டுதுல, ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், இதுக்குள்ள இருக்க மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இதுக்கு மேல வச்சீங்கன்னா இங்க இம்ப்ளிமெண்ட் மெத்தட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்தோம். கோச்ங்கிறது இன்டர்ஃபேஸ், ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடுக்கான டெஃபினிஷனை கிரிக்கெட் கோச் கிளாஸ்ல நான் கொடுக்கணும். இம்ப்ளிமெண்ட் கோச்னு கொடுத்துருவேன். அப்ப கோச்னு கொடுத்தா அதுக்குள்ள இருக்க மெத்தடுக்கான டெஃபினிஷனை இந்த இடத்துல கம்பல்சரியா கொடுத்துதான் ஆகணும். அப்ப அதுக்கான டெஃபினிஷன் என்ன சொல்றேன்னா ஸ்ட்ரிங் நல்னு இருக்கு இல்லையா? அந்த நல்லுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேற ஏதோ பிராக்டிஸ் ஃபார் பிராக்டிஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சம்திங் இப்படி நம்ம பிராக்டிஸ் கொடுத்துட்டோம். புரியுதா? அப்ப கிரிக்கெட் கோச் அப்படிங்கறத நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ் எங்க இருந்து வருதுன்னா கோச்சிங்கிற இன்டர்ஃபேஸ். அதை நம்ம இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். சரி, அதுக்கான மெத்தடுக்கான டெஃபினிஷனை நம்ம இந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டோம். சரியா? இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு தேவை நமக்கு. ஏன்னா அங்கதான் போய் நம்ம ஏபிஐ எழுத முடியும். கண்ட்ரோலர் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் திங் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல கண்ட்ரோலர் அப்படின்னு ஒண்ணு எழுதிக்கலாம் இல்லையா? கண்ட்ரோலர் கிளாஸ் எழுதிக்கலாமா? சோ என்ன பண்ணிக்கலாம்னா டெமோ கண்ட்ரோலர் இப்படி நான் போட்டுக்கிறேன். இப்ப இந்த டெமோ கண்ட்ரோலர்ல என்னெல்லாம் பண்ணணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணோம், அந்த கோச்சுக்கான ஃபீல்டை டிஃபைன் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், டிஃபைன் த ஃபீல்ட். ஓகே, இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் பிரைவேட் ஓகே கோச் த கோச். ஓகே, இது என்ன பண்ணிருக்கோம் தெரியுதா?
இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு ஃபீல்ட நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபெண்டன்சி இன்ஜெக்ட் பண்றோம். என்ன பண்ண போறோம், டிபெண்டன்சி இன்ஜெக்ட் பண்றோம். ஓகே, அதை எப்படி இன்ஜெக்ட் பண்றோம் அப்படின்னா ஜெனரேட் கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்தா போதும். இங்க என்ன வந்திருக்குன்னு பாருங்க, டெமோ கண்ட்ரோலர்ங்கிறது என்ன, கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள இந்த ஃபீல்ட் என்னது, கோச் த கோச். கன்ஸ்ட்ரக்டர் எதுக்காக, இந்த ஃபீல்டுக்கான வேல்யூவை இனிஷியலைஸ் பண்றதுக்காக. இந்த கோச்சிங்கிறது எனக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகேவா, அப்ப இந்த இன்டர்ஃபேஸ் எது கூட மேப் ஆயிருக்குன்னா இப்ப இந்த கிரிக்கெட் கோச்சுக்கிற கிளாஸ் கூட. ஓகே, அப்ப நமக்கு இங்க என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா கோச் த கோச் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கிரிக்கெட் கோச் இருக்காங்க இல்லையா, இதுக்குதான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன கொடுக்கணும்னா அட் காம்போனன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்ப இந்த அட் காம்போனன்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கிரிக்கெட் கோச்சுக்கான ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். இதை யார் கிரியேட் பண்ணிப்பா, அந்த ஐஓசி. ஐஓசி கிரியேட் பண்ணிக்கும். புரியுதா? ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த கோச்ங்கிறது இப்ப எதை மீன் பண்ணுது, அந்த கிரிக்கெட் கோச்சை. ஏன்னா அதுல தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க, கரெக்டா? இப்ப இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா அந்த கிரிக்கெட் கோச். இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல இந்த கிரிக்கெட் கோச் இருக்கு இல்லையா, அதை என்னுடைய கண்ட்ரோலர் கிளாஸ்ல கொண்டு வந்து இன்ஜெக்ட் பண்றேன். அதுக்காக ஆட்டோ ஹெட் யூஸ் பண்ணிக்கிறேன். சுத்துதா? இப்ப பாருங்க, புரிய வைக்கிறேன், எல்லாரும் தூரப்பட்டுருமா. இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிக்க. இப்ப நம்ம இது நார்மலா ஜாவா எடுத்துக்கோம். இங்க ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த மெத்தட் ஆக்சஸ் பண்ண என்ன பண்ணுவீங்க, ஓகே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி எந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க, கிரிக்கெட் கோச். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்போம், இதுக்கு ஒரு பேர் வச்சிருப்போம், ஆப்ஜெக்டோட பேர் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ கிரிக்கெட் கோச் இப்படி கொடுத்துருப்போமா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் டாட் கெட் அந்த ஒர்க் அவுட் இப்படி கால் பண்ணிருப்போம். இதெல்லாம் பண்ணுவோம். இந்த ஸ்டெப் தான் நான் பண்றேன். புரியுதா? இந்த ஸ்டெப் தான் நான் பண்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணணும் இல்லையா, அப்ப நான் அதை என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா இங்க போயிட்டு அட் காம்போனன்ட் கொடுத்தா இது என்ன பண்ணி கொடுத்துரும் தெரியுமா. இப்ப நம்ம இங்க பண்ணோம் தானே, இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்ப கிரிக்கெட் கோச்சுக்கு ஆப்ஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு. அந்த ஆப்ஜெக்ட கொண்டு வந்து இவர்கிட்ட சொல்லணும், கண்ட்ரோலர் கிட்ட சொல்லணும். அந்த ஆப்ஜெக்ட் அங்க இருந்து இங்க கொண்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். இவருக்கு இந்த டெமோ கண்ட்ரோலர் கூட என்ன பண்ணணும், கிரிக்கெட் கோச்சை கொண்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். அதை இன்ஜெக்ட் பண்றதுக்கு 3 டைப் இருக்கு, கண்ட்ரோலர் இன்ஜெக்ஷன், ஃபீல்ட் இன்ஜெக்ஷன், செட்டர் இன்ஜெக்ஷன். இங்க நம்ம யூஸ் பண்றது கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன். கன்ஸ்ட்ரக்டர் மூலமா நம்ம கிரிக்கெட் கோச்சோட ஆப்ஜெக்ட கொண்டு வந்து கண்ட்ரோலர் கூட இன்ஜெக்ட் பண்ணிக்கணும். புரியுதா? அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபீல்டு வேணும். ஃபீல்டு இருந்தாதான் இன்ஜெக்ட் பண்ண முடியும். ஃபீல்டை கிரியேட் பண்ணிக்கிறோம். தென் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கேட்டாலே போதும். இப்ப கன்ஸ்ட்ரக்டர் ரைட் கிளிக் பண்ணி ஜெனரேட் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே காட்டுதா, கோச் த கோச், த கோச் கோச்னு வருதா. இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், ஒரு கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள இதுக்கான திங்ஸை கொண்டு வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த கோச்சுங்கிறது இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் எது கூட இப்ப கனெக்ட் ஆயிருக்காருன்னா கிரிக்கெட் கோச் கூட. அதனால இப்ப கிரிக்கெட் கோச்சுக்கான ஆப்ஜெக்ட்டை நம்ம இங்க வந்துட்டு கொண்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டோம்னு அர்த்தம். ஓகே, அப்ப இது ஒரு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்ங்கிறதுக்காக ஆட்டோ வயர்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். அப்ப இந்த ஒரே ஒரு கன்செப்ட்னா ஆட்டோ வயர்ங்கிறது கூட ஆப்ஷனல் தான். புரியுது? அப்ப என்ன அர்த்தம்னா இங்க கிரிக்கெட் கோச்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்டை கொண்டு வந்து டெமோ கண்ட்ரோலர்ல கொண்டு வந்து சொல்லியிருக்கோம். அப்ப அந்த ஆப்ஜெக்ட் இங்க யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்றதுக்காக இதுக்கு பேரு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். அப்ப டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ஆட்டோ வயர் அப்படிங்கிற அனோட்டேஷனை யூஸ் பண்ணும். புரியுதா? இது எதுக்காகனா ஃபீல்டு. என்ன ஃபீல்டு, இந்த ஃபீல்டு மூலமா தான் நம்மளால அதுல இருக்க வேல்யூஸ் எல்லாம் எடுக்க முடியும். அப்போ ஒரு இன்டர்ஃபேஸ்னா இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு ஃபீல்டு எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று வச்சிருந்தோம்.
அந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஒரு வேல்யூ கோச் நேம் டீம் நேம் கொடுத்துருந்தேன், அதுக்கு ஒரு வேல்யூ வச்சிருந்தேன். அப்ப அது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் மாத்தி எடுத்து அந்த வேரியபிள் மூலமா தான் நம்ம அந்த வேல்யூ ஆக்சஸ் பண்றோம். அதே மாதிரிதான் இப்ப என்ன பண்றேன்னா அங்க இருக்கிறதுக்கான திங்ஸ் ஆக்சஸ் பண்றது ஒரு வேரியபிள் மாதிரி நான் ஒன்னு எடுக்கிறேன். வேரியபிள் தான் ஃபீல்டு. இந்த ஃபீல்டை தான் நான் கொண்டு வந்து என்னுடைய கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணணும். இங்க கோச்ங்கிறது இன்டர்ஃபேஸோட பேரு, புரியுதா? இதுக்கு பேரு நீங்க என்ன பேர் வேணாலும் இங்க வச்சுக்கலாம். இப்ப நான் இது கேட்கிறேன், நான் வந்துட்டு என்னுடைய கோடியம்கிட்ட போய் கேட்கிறேன், அவர் என்ன சொல்றான்னு பாருங்க. இது எதுக்காக? இப்ப சொல்லுங்க, this line of code declare the private field name the coach of the type coach. This means the coach is the variable that can hold a reference object of the class coach. This is only accessible within the same class. Got it? புரியுதா? ஓகே, இப்போ நம்ம இன்ஜெக்ட் பண்ணிட்டோமா? இதான் இன்ஜெக்ட் பண்ணிருக்கோம், சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா ஒரு எண்ட் பாயிண்ட் நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, சோ இப்போ என்ன பண்ண போறேன்னா பப்ளிக் ஸ்ட்ரிங். ஓகே, இப்போ கோச் டீடைல்ஸ் ஆர் சம்திங் ஏதோ ஒன்னு கொடுத்தோம். கோச் டீடைல்ஸ் இப்படி நான் போட்டுக்கிற ஒரு மெத்தட், புரியுதா? இப்போ நான் இங்க கொடுக்கும்போது இப்போ நமக்கு இங்க காட்டுது பாருங்க, ரிட்டர்ன் என்ன கொடுக்கணும்? கோச். இங்க இருக்கு பாருங்க, த கோச். இதுல தான் டேட்டா இருக்கு. அப்போ என்ன மென்ஷன் பண்றோம் அப்படின்னா த கோச். த கோச் டாட் கொடுத்தாலே காட்டும் கெட் டெய்லி ஒர்க் அவுட். புரியுதா? இந்த கெட் டெய்லி ஒர்க் அவுட்ங்கிறது இப்ப எதுக்குள்ள இருக்கு? காட்டுதா இல்லையா? கரெக்டா? சரி, ஓகே. இப்போ நமக்கு இங்க காட்டிருச்சு. இப்போ இதுக்கு நான் ஒரு எண்ட் பாயிண்ட்ஸ் நான் எழுத போறேன். at get mapping. இந்த get mappingல நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு ஒரு ஏபி எழுதிருக்கு, டெய்லி ஒர்க் அவுட் சம்திங் லைக் தட். இப்படி கொடுத்துக்கிறேன். இப்போ நான் get டெய்லி ஒர்க் அவுட் கொடுத்தா இந்த டெய்லி ஒர்க் அவுட் கொடுத்தா எனக்கு என்ன ஆன்சர் வரணும்? இந்த கிரிக்கெட் கோச்ல இருக்க பிராக்டிஸ்ங்கிறது வரணும். எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்கா? இன்னும் நிறைய லெவல் இருக்கு பாருங்க. இதுக்கு கோர் ஜாவா தெரியலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்டர்ஃபேஸ்னா என்ன, கிளாஸ்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, அதெல்லாம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒண்ணுமே இதா இருக்காது. அதனாலதான் அந்த ஜாவா படிக்கும் போது நான் அழுத்தி எழுதி சொல்லுவேன் என்னுடைய ஜாவா கிளாஸ்ல, இது இங்க யூஸ் பண்ணுவோம், இது இதுக்காக யூஸ் பண்ணுவோம், அதனால இது இம்பார்ட்டன்ட் சொல்லி சொல்லி பண்ணிருப்பேன். கரெக்டா? சரி, ஓகே. இப்ப 8080 நான் என்ன சொல்லணும்? எனக்கு இப்ப ரன் ஆச்சு இல்லையா, லோக்கல் ஹோஸ்ட் 8080/get daily workout அப்படின்னு நம்ம கொடுத்தோம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த மிஸ்டேக் வரக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. சரி, இப்போ நான் இங்க வந்துட்டு இதை கொடுத்துருக்கேன். எக்ஸாக்டா அங்க என்ன கொடுக்குறோமோ அதுதான் இருக்கும். கரெக்டா? சரி, ஓகே. இப்போ நமக்கு என்ன காட்டுது? டெய்லி ஒர்க் அவுட் தானே கொடுத்துருக்கேன். திஸ் அப்ளிகேஷன் நோ எக்ஸ்பிளிசிட் மேப்பிங் ஃபார் /error. எதனால நினைக்கிறீங்க? எதனால நினைக்கிறீங்க? இந்த இடத்துல ஒண்ணு தப்பு பண்ணிருக்கோம். வெரி குட். என்ன கொடுக்கல? வேற லெவலுங்க. ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படிங்கறது சொல்லல. அப்ப அந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர் சொல்லலாம், அதுக்கு தெரியாது. அந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர் மூலமா தான் அந்த HTTP மெத்தட்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கான லாஜிக் எல்லாமே அதுக்கு இருக்கும். அப்படிதான் இல்லையா? சரி, ஓகே. இப்போ நம்ம ரெஸ்ட் கண்ட்ரோலரை அது காட்டாது. அந்த பேஜ் இல்லைன்னா அது சொல்லும். இங்க கோட்ல நீ ஏதோ சம்திங் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா காட்டும். சரியா? வந்துச்சா? ஓகே. சரி, ஓகே. இன்னைக்கு ஃபுல்லா ஒரு 2 நாள் லீவ் இருக்கு இல்லையா? இந்த 2 நாள் லீவ்ல என்ன பண்ணோம்? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? கோச்னு ஒரு இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் தான் காமன் ஸ்ட்ரக்சர். இப்போ நான் இன்னைக்கு நீங்க இங்க ஜாயின் பண்றீங்க, புதுசா நான் வந்து ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றேன், நாளைல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் காமனா தான் இருக்கும் எல்லாத்துக்கும். அதுல நேம்னு இருக்கும், அதுல நேம் எழுதிக்க மாட்டாங்க. இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுப்பாங்க. அந்த ஸ்டூடெண்டோட நேம் என்னவோ அந்த நேமை தான் அவர் ஃபில் பண்ணுவாரு.
பட் அந்த காமன் அந்த ஃபார்மட் காமன் தான் இருக்கும். என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? நீங்க பாருங்க, இப்ப நான் Facebook நான் போய் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லி எனக்கு காமனா ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. இந்த ஃபார்ம்ல முத்துக்குமார்னு சொல்லிட்டு என்னுடைய பேரை மட்டும் கொடுத்தாங்க, வேற யாராவது யூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்ப இது ஒரு காமன் ஸ்ட்ரக்சர் சொல்றேன். அப்ப இதுக்குள்ள ஒரு ஃபார்ம் மட்டும் தான் கொடுப்பாங்க. இதுல எந்த யூசர் வேணாலும் போய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த இன்டர்ஃபேஸ்ங்கிறது காமனா இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குன்னா எத்தனை கிளாஸ்க்கு வேணாலும் இந்த மெத்தட் எடுத்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையானபடி. எஸ்ஸா இல்லையா? கிளியரா? அப்ப அதுல என்ன இருக்காதுன்னா இம்ப்ளிமெண்டேஷனே இருக்காது. அப்ப நீங்க ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அந்த கிளாஸுக்குள்ள உங்களுக்கு இந்த மெத்தடுக்கான டிஸ்கிரிப்ஷன் எப்படி வேணுமோ டீடைல் அதை நீங்க கொண்டு போய் கொடுத்துக்கலாம். நீங்க பிராக்டிஸ் பண்ணணுமா, இல்ல ஓடணுமா, ஆடணுமா, பாடணுமா அப்படிங்கிறத அந்த இடத்துல அந்த இடத்துல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அந்த கிரிக்கெட் கோச் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்ப அந்த இடத்துல நீங்க எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணுவீங்க, அப்ப அதுக்கான லாஜிக்கும் உள்ள எழுதணும். இப்ப நான் வெறும் ஃப்ளோ தான் இங்க காட்டுறேன். இதுக்குள்ள நீங்க நிறைய லாஜிக்கும் உள்ள எழுதுற மாதிரி இருக்கும். இப்ப தெரியுதா ஏன் இன்டர்ஃபேஸ்னு? இதே ஒரு கம்பெனில போகும்போது இன்னும் கொஞ்சம் டீடைலா புரியுதா? அப்ப இங்க அட்காமனன்ட் இல்லைனாலும் நமக்கு என்ன நடக்காது? இப்ப நான் அந்த அட்காமனன்ட் ரிமூவ் பண்றேன். நீங்க பாருங்க, அட்காமனன்ட் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். சரியா? இப்ப அட்காமனன்ட் ரிமூவ் பண்ணிட்டு என்னோட அப்ளிகேஷனை ரன் பண்றேன். இப்ப என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப அட்காமனன்ட் இல்ல. அட்காமனன்ட் இல்ல என்ன கிடைக்காது? ஆப்ஜெக்ட். இது சொல்றாங்க பாருங்களேன், அவங்களே சொல்றாங்க பாருங்க. கன்ஸ்ட்ரக்டர் இன் com.varanium வரனியம் என்ன கொடுத்து டெமோ கண்ட்ரோல் ரெக்வர்ட் பீன் ஆஃப் டைப். பீன் என்னது? ஆப்ஜெக்ட். அது ரெக்வர்ட் சொல்றாங்க இல்லையா? பட் என்ன இல்லையா, இந்த கோச்ங்கிறது என்னவா இல்லையா, என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணல. அப்ப இந்த ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணா நீங்க என்ன சொல்லணும்? அட்காமனன்ட். இத கிளாஸ் லெவல் அனோட்டேஷன். ஒரு கிளாஸ்க்கு மேல கொடுத்திருக்கோம் இல்லையா, அதனால இதுக்கு பேர் கிளாஸ் லெவல் அனோட்டேஷன். கிளியர்? எனி டவுட்ஸ்? ஆன்லைன்ல இருக்கிறாங்களா? அரவிந்த்? எஸ் சார். சௌமியா? நோ டவுட் சார். ஓகே. சௌமியா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே गाइस, இத என்ன பண்ணிருக்கணும் அப்படினா வொர்க் அவுட் பண்ணிருக்கணும். கமாண்ட் லைன்ல வொர்க் அவுட் பண்ணி பார்த்திருக்கணும். இந்த இப்போ இதுல நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணேன் இல்லையா, நீங்க இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கணும். கிரிக்கெட் கோச் கொடுத்தேன் இல்லையா, நீங்க டென்னிஸ் கோச்னு எழுதிக்கோங்க. கிரிக்கெட் கோச்சும் இருக்கணும், டென்னிஸ் கோச்சும் இருக்கணும். இப்போ டென்னிஸ் கோச்சோடது வேணும்னா டென்னிஸ் கோச்சுக்கு காம்பனன்ட் கிரியேட் பண்ணி பண்ணுங்க. இப்போ ரெண்டு இதுக்கும் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு எரர் வரும். ஏன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க. ரெண்டு ஆப்ஜெக்ட்ல எதை நான் எடுத்துக்கிறதுன்னு கேட்கும். அதுக்கு அடுத்த சொல்யூஷன் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். புரியுதா? நீங்க டென்னிஸ் கோச்சை கிரியேட் பண்ணுங்க, அதுக்கு காம்பனன்ட் போட்டு அதை இன்ஜெக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இதே மாதிரி போட்டு பாருங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆனா டாஸ்க் என்ன பண்ணுங்க, ஒரு இன்டர்ஃபேஸ் கிரிக்கெட் கோச் இது அப்படி வச்சுக்கோங்க. இதை வச்சு எக்ஸாக்டா இதே ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. ஸோ ரிமைனிங் திங்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், மண்டே பார்க்கலாம். ஸோ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு 10 AM 10 to 12 நினைக்கிறேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம தான் என்ன இருக்க எடுக்க போறோம் அப்படின்னா ஜாவா தான் இருக்க போகுது. அந்த ஸ்ட்ரீம் ஏபிஐ லாம்டா எக்ஸ்பிரஷன்ஸ், ஸோ இந்த கான்செப்ட்ஸ் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் நான் தனியாக ஒரு செஷன்ல சொல்றேன்னு. அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி போட்டாங்க. சரியா? அது நாளைக்கு இருக்கு, அதுதான் நாளைக்கு சொல்லி தர போறேன். சரியா? ஸோ 10 to 12 இருக்கும், அதனால ஆஃப்லைன் வந்துருக்கு. சரியா? சரி, ஓகே ஃபைன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். மண்டே பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸ் மண்டே. ஓகே, தேங்க்யூ சார். பாய். தேங்க்யூ.